எல்லாம் சீரந்து மாமலை மேல் தவழ்ந்து புகழன திருமகள் ஜெகமதில் பவர் திரு நவயோக முனிவர்கள் இகமுட ஜெகமர் பொற்றமாரை வாழ் சரஸ்வதியே உன்னை புகழ்ந்து நான் எப்பொழுதும் மரர்கள் சிரமது கொடிபட அறிஞர்கள் அவதிரு ஒளித்திடும் தலைமகள் வந்தங்கி வந்தங்கூதித்தலை மகளே உன்னை வணங்கி நான் எப்போதும் பாடுவேன் மீதாமர்ந்து வைகையதிலே தவழ்ந்து நல்ல வரும் பொருளமணர்கள் சிரமது கொடிபட காலில் சீலம்பணிந்த தாயே உன்னை கருத்தில் மாறவாதுன்னை பாடுவேன் கம்பன் மாவீரிருந்து கவிமழை தான் பொழிந்து நல்ல கருத்துடன் இணைத்திடும் ஒரு சிறு கிழவியின் மனமுடன் தயிர் போர் கடைத்திடும் தலைமகள் காலில் சீலம் பணிந்த தாயே உன்னை கருத்தில் மறவாதுன்னை பாடுவேன் அப்பளமுழுந்து வடை முப்பளமோடு பாலன்னா அவள் பொறி கடலையும் அதிரசவடையும் பொங்கல் வேண்டிய முதுமையதருவே அன்பாகி நான் உனக்கு பாடுவேன் இந்த அலங்கார வில்லிசை பாடுவேன் அப்பளம் உளுந்து வாடை முப்பளமோடு பாலன்னா அவள் பொறி கடலையும் அதிரசவடையும் பொங்கலை வேண்டிய புதுமையதருவே அன்பாகி நான் உனக்கு படைப்பேன் இந்த அலங்கார வில்லிசை பாடுவேன் ஏரலில் வாழுகின்ற ஏற்றமிகும் சேர்மனையா புது மலர் எடுத்து நான் வகையுடன் தொடுத்துமே ஐயவங்கள் மலர்வது பணிவே மலர்கள் சோரிந்து தினம் துதிப்பே சேர்மன் ஐயாவி துணை வருவாயே ஏரில் வாழுகின்ற ஏற்றமிகும் சேர்மனையா நல்ல புது மலர் எடுத்து நான் வகையுடன் தொடுத்துமே ஐயாவி முந்தன் மலர் மதம் பணிவே மலர்கள் சோரிந்து தினம் துதிப்பே சேர்மன் ஐயாவே துணை வருவாயே தாயே சரஸ்வதியே தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமா மையன்பர்களே,
அருள் தரும் அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய வரலாற்றை இந்த கிராமிய கலையிலே ஒன்றான வில்லுப்பாட்டின் மூலமாக தங்களுக்கு வழங்குபவர்கள் கலைமாமணி ஏ வேல்கனி ஏற்றி சேர்முத்துறை வில்லிசை குழுவினர். ஆடி பொண்ணை கையிலங்க அந்த முனிவர் வாழும் கையில என்றால் அம்மா 8 மலை 7 கடல் 7 14 உலகம். சரிதான். இத்தனைக்கும் அச்சாணியாகவே விளங்குவது கைலாசமலை. அம்மா இப்படி தானாகவே தோன்றிய பொன்மயமான வெள்ளி கைலாச மலையிலே சரிதான் ஆதி கரைக்கண்ணனாகிய சிவபெருமான் அம்மா அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதியினுடைய இடது பக்கத்திலே அமர வைத்து ஆஹா சிங்க வாகனத்திலே தெற்கு முகமாகி அமர்ந்திருந்தார்கள். சரி. அன்னவரை சூழ்ந்து அம்மா 33 கோடி தேவாதி தேவர்கள் 40 ரிஷீஸ்வரர்கள் தபோதனர் கிருபர் கிண்ணறர் சரி இவர்களெல்லாம் சூழ்ந்திருக்க சிவன் சிவசக்தியின் சமோதரனாகி கைலாசமலையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி பரம்பொருளாகிய சிவபெருமான் பார்வதியின் சமோதரனாக கைலை மலையிலே அமர்ந்திருக்கின்ற போது சரி தேவாதி தேவர்களெல்லாம் சிவபெருமானை அடிபணிந்து சொன்னார்கள், மகாதேவா ஜெகதீஷா எங்கள் மனதிலே என்று ஒரு ஆசை. என்ன தேவர்களே? வேறொன்றுமில்லை, வழக்கம் போல் சரி திருப்பால் கடலிலே சென்று அமுதம் கடைந்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷம். அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஐயா. ஆனால் ஒன்று, அந்த அமுதம் கிடைக்கின்ற போது சரி அந்த அமுதம் பிறந்துச்சுன்னா நாங்க எடுத்துக்கிடுறோம். சரி. வேற ஏதாவது பிறந்தால் என்கிட்ட கூட நான் பாத்துக்கிடுறேன். ஏன்னா லாபம் எங்களுக்கு, நஷ்டம் உங்களுக்கு. ஆமா, ஏன்னா போக்கத்தால நான் அதை சொல்லு தலைவர். ஆமா ஆமா. ஏன்னா ஆண்டவனாகி சிவபெருமான் ஒருவருக்கு மட்டும்தான் விருப்பு வெறுப்பு நீ ஆசைகளுக்கெல்லாம் அப்பால் பட்டவள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவன் ஒருவர் தான். அதனால உங்களுக்கு மட்டும் ஆசையே வரக்கூடாது, எங்களுக்கு ஆசை வரும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு அமுதம் கடைந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு தேவர்கள் எங்கே வருகின்றார்கள்? அமரர்கள் ஒன்று சேர்ந்து அமுதமாதி கடைய வந்து அலைகடலிலும் ஓரமாக சென்று அவர்கள் அமுதமதி அடைய வேணும் என்று அமுதமதி அடைய வேணும் என்று அமரர்கள் ஒன்று சேர்ந்து அமுதமதி கடைய வந்து அமுதமதி கடைய வந்து அலைகடலில் ஓரமாக சென்று தேவர்களெல்லாம் அமுதம் கிடைந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு சரிதான் சிவபெருமானிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு நேரே திருப்பால் கடலுக்கு வருகின்றார்கள். சரி. வந்து பால்கடல் ஓர் சாடியாக பளிங்கு மலை மத்தாக வாசுகி என்று சொல்ல வேண்டிய பாம்பை கயிறாக எடுத்து சரி இரு பாகமாக பிரிந்து நின்று தேவர்கள் அமுதம் அடைந்தார்கள். ஆனால் இவர்கள் நினைத்தது போன்று இவர்களுக்கு ஒவ்வொரு நாள் அமுதத்திலும் தேவாமிர்தம் பிறக்கவில்லை. சரி.
ஆக 9வது நாள் தேவாதி தேவர்கள் அமுதம் கிடைந்தார்கள். ஆமா. அதிலும் இவர்களுக்கு நினைத்தது போன்று அமுதம் கிடைக்கவில்லை. வேற 10வது நாள் தேவாதி தேவர்கள் அமுதம் கிடைக்கின்ற போது சரி. ஆனால் பாருங்கள் யார் வந்து விரைக்கின்றார்கள்? யார் யார் அம்மா? 10ஆம் நாள் அமுதத்திலே 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 பாவை ஒருவன் ஓடு ஓடு தேவர்கள் அமுதம் கிடைக்கின்றார்கள். சரி. அந்த 10ஆம் நாள் கிடைந்த அமுதத்திலே 32 லட்சமும் ஒருங்கே அமைந்த சரி ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாளாம். அம்மை அவள் பிறந்த போது அறம்பெயர்கள் எல்லாம் குறவை பாடினார்கள். சரிதான். தேவாதி தேவர்கள் எல்லாம் பூச்சொறிந்தார்கள். தெய்வ பெண்கள் எல்லாம் குறவை பாடினார்கள். உடனே தேவாதி தேவர்கள் யோசித்தார்கள், என்ன நினைத்தார்கள்? ஆண்டவன் படைப்பில் காரணம் இல்லாமல் சிவபெருமான் எந்த உயிரையும் பிறவி செய்வது கிடையாது. அதனால இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பிறந்துச்சோ அதையெல்லாம் சிவபெருமான் கொண்டு ஒப்படைச்சோம். ஆனா இப்போ இந்த அம்மா வந்து பிறந்திருக்காங்க. ஆமா. அப்படியே கூட்டிக்கிட்டு சிவபெருமான்ட்டே கொண்டு ஒப்படைப்போம். அப்படின்னு நேரே அழைத்து கொண்டு சிவபெருமான் முன்னாடி கொண்டு அந்த பெண்ணை நிறுத்தினார்கள். சரிதான். அப்போது அந்த பெண்ணானவள் சிவபெருமானை அடிபணிந்து சொல்கின்றாள், மகாதேவா ஜெகதீசா ஏழை ஆண்டி சடையரணி ஈஸ்வரனி மகாதேவா கைலங்கிரி வாசவனி கரை கண்டனே மகாதேவா எனக்கு ரவி செய்தவரி எனக்கு பெயர் தாருமையா என்று கேட்க பெண் கொடியார் ஏது செய்தார் சிவபெருமான் அப்படியே நல்லதன்றே ஆதி சிவன் பெயர் கொடுத்தார் பத்ரகாளி என்று சொல்லி பரமசிவன் பெயர் கொடுத்தார். அந்த பெண்ணானவள் சிவபெருமானை அடிபணிந்து சொன்னால், மகாதேவா ஜெகதீசா இவ்வளவு வீரமாக விவேகமாக தேவாதி தேவர்கள் கடைந்த திருப்பால் கடலிலே 10ஆம் நாள் கடைந்த அமுதத்திலே என்னை பிறவி செய்த தாங்கள் முதலாவது தங்கள் திருவாயால் சரி முதலாவது ஒரு பெயர் ஒண்ணு எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எனக்குமே பெயர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. பெயர் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தங்கள் திருவாயால் ஒரு பெயர் ஒன்று தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்ணானவள் சிவபெருமானை அடிபணிந்து கேட்டபோது சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், அம்மா 10ஆம் நாள் கடைந்த அமுதத்திலே வந்து நீ பிறந்ததுனால இன்று முதலாக உனக்கு பத்ரகாளி என்றும் காளி என்றும் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் உன்னை அழைப்பார்கள். சரி உன்னை எதற்காக பிறவி செய்தேன் என்று காரணம் வருகின்ற போது நான் தூதுவங்கிட்ட சொல்லி அனுப்புவேன். அது வரைக்கும் நீ புட்டாபுரத்திலே சென்று கோட்டையிட்டு வடக்கு வாசல் செல்வியாக நீ அமர்ந்திரு. அப்படி நீ அமர்ந்திருக்கின்ற போது என்றைக்காவது ஒரு நாள் நான் அனுப்ப வேண்டிய தூதுவம் உங்ககிட்ட வந்து சிவபெருமான் உனக்கு இந்த வேலையை கொடுத்தார்கள், தாங்கள் வர வேண்டுமா என்று சொன்ன அந்த வேலை செய்து நீ முடிக்க வேண்டுமா என்று சொன்னால் ஏன் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படாது. சொன்ன உடனே செஞ்சு முடியும். ஆனா சொன்ன நேரத்துல கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துல வந்து இடத்துல நிக்கணும். உனக்காக அங்கங்க தேடி அலைய முடியாது. சரி அப்படியானால் சென்றுவா அப்படி என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் விடை கொடுத்தார்கள். சரி அப்போது என் தாயாகிய பத்ரகாளி அம்மன் சிவபெருமானை அடிபணிந்து சொன்னால், மகாதேவா ஜெகதீசா போ என்று சொல்கின்றீர்களே, போக வேண்டிய இடம் எந்த இடம்? பூலோகத்துல இருக்க வேண்டிய அந்த மக்கள்கிட்ட போய் சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியும். அதனால சரி அப்படி நான் பூலோகத்திலே சென்று புட்டாபுரத்திலே சென்று கோட்டையிட்டு நான் வடக்கு வாசல் செல்வியாக அமர்ந்திருக்க வேண்டுமானால் சரி முதலாவது எனக்கு வரங்கள் கொடுக்க வேண்டும். என்ன வரம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? என்ன வர வேண்டும் தெரியுமா? அப்படி கொல்ல வரோம் வரோம் கொடுக்க வரோம் அடிக்க வரோம் தீரகாத நோய்கள் எல்லாம்
மகாதேவா ஜெகதீசா, அம்மா நான் புட்டாபுரத்திலே சென்று தங்கத்தால் கோட்டையிட்டு அமர்ந்திருக்க வேண்டும். சரி. வடக்கு வாசல் செல்வியாக நான் அமர்ந்திருக்கின்ற போது எனக்கு நீங்கள் வரங்கள் கொடுக்க வேண்டும். கொல்ல வரம், வல்ல வரம், கொடுக்க வரம், அழிக்க வரம். சரி. தீராத வியாதியாக இருந்தாலும் என்னுடைய திருநீர் பட்டால் தீர்க்க வரம், என்னை கும்பிடு வடியவர்கள் குடி வளர்க்க வரங்கள் வேண்டும். சரி. ஆக்க வரம், அழிக்க வரம், அதிக வரங்கள் எனக்கு வேண்டும். குழந்தை இல்லா பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். சரி. என்னை வணங்கும் பக்தர்களை நான் என்னாலும் ஈடேற்றி வைக்க வர வேண்டும். அது மட்டுமில்லை மகாதேவா, நான் சொன்ன வேலைகளை செய்வதற்கு சரி இதோ தூண்ல பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்களே வேதாள பூதம். இந்த பூதம் முதலாவது எனக்கு வலது கையா, எங்க போனாலும் என் கூடவே இருக்கணும். கூட்டு போமா அதை வச்சு சமாளிக்க முடியல. சரி, அப்படியே ஆகட்டும். இப்படி நீங்கள் நான் கேட்ட வரங்களெல்லாம் கொடுத்தால் சரி, நான் பூலோகத்திற்கு செல்கிறேன் என்று என் தாயாகிய பத்ரகாளி அம்மன் மாகாளி கேட்ட போது சரி, பரம்பொருளாகிய சிவபெருமான் சொன்னார், அம்மா பத்ரகாளி, நீ கேட்ட மாதிரி உனக்கு எல்லா வரங்களும் கொடுத்தேனம்மா. சரி, அப்படி என்றால் சென்று வா என்று பரம்பொருளாகிய சிவபெருமான் பத்ரகாளி அம்மனுக்கு விடை கொடுத்தார்கள். பத்ரகாளி அம்மன் சிவபெருமானிடத்திலும் பார்வதி இடத்திலும் விடைபெற்றுக் கொண்டு வான வேடிக்கைகளோடு மேளதாளங்களோடு பூத படைகளோடு தாயாகிய பத்ரகாளி அம்மன் புட்டாபுரத்தை நோக்கி வருகின்றார். எப்படி வருகிறேன்? அங்கே அஞ்சி சடை கொஞ்சி வர அழகி சடை தாயாகிய பத்ரகாளி அம்மன் வான வேடிக்கைகளோடு மேலதாளங்களோடு பூத படைகளோடு வேதாள பூதத்தோடு அஞ்சு சடை கொஞ்சி வர அழகு சடை மார்புரள வீரபல் விரிசடை வச்சு கொண்ட திருமுகமாக சூலாயுதம் கையில் பிடித்து துடையடையாகிய பத்ரகாளி அம்மன் வேற புட்டாபுரத்திலே வந்து கோட்டையிட்டு பத்ரகாளி அம்மன் அமர்ந்திருக்கிறாள். இப்படி வடக்கு வாசல் செல்வியாக என் தாயாகிய பத்ரகாளி அம்மன் புட்டாபுரத்திலே அமர்ந்திருக்கின்றால் வீர பத்ரகாளியாக. சரி, அப்படி அமர்ந்திருக்கின்ற போது இங்கே கைலாச மலையிலே பரம்பொருளாகிய சிவபெருமான் சரி பார்வதி இதனுடைய இடது பக்கத்திலே அமர வைத்து சிவம் என்றால் பொருள் என்ன, சிவத்துக்கு என்ன அர்த்தம், சரி அப்படி என்ற அம்பையை ஆதிபராசக்தி பார்வதிக்கும் ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. சரி, அப்படி இருக்கின்ற போது பரம்பொருளாகிய சிவபெருமான் சொன்னார், இந்த உலகமே என்னுள் அடக்கம் அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கண்டிப்பா. அதனால இந்த சிவனுக்குள் எல்லாமே அடங்கி விட்டது. நான் இல்லை என்றால் உலகமே இல்லை. நான் அசைந்தால் உலகமே அசையும். நான் அப்படியே நின்று விட்டால் அசையும் பொருளும் ஒரு நிமிடம் நின்றுவிடும் என்று சிவபெருமான் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் இருந்து கொண்டு பார்வதி குழந்தை போன்று கதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சரி, அப்படி அமர்ந்திருக்கின்ற போது அடுத்தபடியாக சிவபெருமான் சொன்னார், பார்வதி, உதிக்கின்றதே சூரியன். ஆமா, அந்த சூரியன் கூட யார் தெரியுமா? யாரு? என்னுடைய வலது கண் சூரியன், சரி, என்னுடைய இடது கண் சந்திரன். நான் ரெண்டு கண்ணை மூடிக்கிட்டேன்னு வைங்க, உலகமே இருட்டாயிரும். என்ன இது சின்ன பிள்ளை தனமா இருக்கு? என்ன இவரு கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போகுமா? அதானே. இந்த பூனை பால் குடிக்கும் போது கண்ணை மூடிட்டே பாலை குடிக்குமா? ஏனே? ஏன்னா அது கண்ணை மூடினோம்னா உலகமே இருண்டு போச்சு. சரி, நம்ம பால் குடிக்கிற யாருக்குமே தெரியாது. சரி, அப்படி நினைச்சு அது கண்ணை மூடிட்டு பாலை குடிக்கும். அதுக்காக உலகம் இருட்டாக போகும். வீட்டுக்காரன் பாத்துட்டு சும்மா இருப்பானா? பட்டாரின் தலையில ஒரே போடு. அதை சொல்லி அதே மாதிரில இருக்கு இந்த கதை. அதனால என்னதான் இருந்தாலும் சரி, ஆதிபராசக்தி அன்னையாகவே இருந்தாலும் அம்மாவும் ஒரு பெண் பார்த்தீங்களா? அதனால அம்மாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரத்தானே செய்யும். பெண்கள்னாலே சந்தேகம் வரத்தான் செய்யும். இப்படி உலகத்தில் நடக்குமா? இவர் கண்ணை மூடுனா உலகம் எப்படி இருட்டாகும்? இது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டும். அப்படி என்று பரம்பொருளாகிய சிவபெருமான் பேசிக் கொண்டிருக்கின்ற போதே பார்வதி அம்மன் சிவனுக்கு தெரியாமல் சரி பின்னால் வந்து அப்படியே தன்னுடைய இரண்டு கரங்களை வைத்து சிவபெருமானுடைய இரண்டு கண்களையும் தன்னுடைய கைகளால் கொத்தினார்களா. சரி, அப்படியே ஒரு நிமிடம் இந்த உலகமே இருட்டாய் போச்சு. சரி,
இதை பார்த்தார்கள் அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி. அசையும் பொருள் கூட அப்படியே நின்று விட்டது, உலகமே இருளடைந்து விட்டது. என்ன ஒரு காரியத்தை செய்து பறவைகள் பறந்து செல்ல வேண்டிய பறவைகள் கூட அப்படி நின்று விட்டது. சரி, இந்த உலகத்திற்கெல்லாம் முதல் தாயாக இருக்க வேண்டிய அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி அம்மனாக நாம் இருந்தும் இப்படி ஒரு தவறை செய்து அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆதி கரைக்கணனாகி சிவபெருமான் பக்கத்திலே இருந்தும் அவருடைய அருமை பெருமை தெரியாமல் போய்விட்டதே. அப்படி என்று பார்வதியானவள் சிவபெருமானுடைய பாதத்திலே விழுந்து, ஈ மகாதேவா ஜெகதீசம் அறியாமல் செய்த குற்றம் ஆதி சிவா பொறிக்க வேண்டும், தெரியாமல் செய்த ஜெகநாதா பொறிக்க மகாதேவா பார்வதி, நான் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறை மனம் பொறுத்து மன்னித்து விடுங்கள் மகாதேவா. மன்னிப்பா? பார்வதி, என்ன எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு அதானே மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னவனே எல்லாமே மறைஞ்சு போமா? பார்வதி, என்னை பொறுத்தவரையில் சரி, தவறு செய்தவர்கள் தண்டனை அடைந்தே தீர வேண்டும். அதனால பார்வதி, இதற்கு தகுந்த தண்டனை என்ன தெரியுமா? என்னையா? பார்வதி, என் மனசு குளிர்ற மாதிரி நீ நடந்துக்க. இவ்வளவுதானே? மனசு குளிர்னா ஐஸ் கட்டி வாங்கி போட்டு குடிங்க, நல்லா உடனே குளிர்ந்துரும். அதுவும் இல்லன்னா அப்படி இல்லன்னா பேசாம 1 கிலோ ஐஸ் கட்டி வாங்கி தலையில வைப்போம், ஜில்லுன்னு ஆயிரும், உடம்பு முழுதும் அப்படி ஜில்லுன்னு ஆயிரும். பார்வதி, வர வர என் மீது உனக்கு பயம் கிடையாது. இல்லங்க, பயத்துலதான் என்ன சொல்றேன்னு தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கு. பார்வதி, என்னைக்குமே சும்மா இருக்கும் போதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனையில கண்டிப்பா ஈடுபடணுங்கிற எண்ணம் வரும். அதனால உன் மீது எனக்கு கோபம் வராமல், சரி, உனக்கு நான் சாபமும் கொடுக்காமல் தண்டனையும் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? இதற்கு நீ ஒண்ணு செய்யணும். என்னையா? இன்றையில இருந்து நாளை எண்ணிக்கை. ரைட். இன்றையிலே இருந்து சரி கரெக்டா 12 வருடங்கள் நீ திறந்தோறும் காலையிலே எழுந்து கங்கையிலே குளித்து சரி நந்தவனத்திலே சென்று உன் கையால் மலர் பறிக்க வேண்டும். அது எத்தனை குடை? 7 குடை மலர் பறிக்கணும். 7 குடை மலர் பறித்து என் முன்னால் அமர்ந்து சரி சிவாய மந்திரத்தை சொல்லி மலர்களை அள்ளி போட்டு எனக்கு பாதப்பணிவிடை செய்ய வேண்டும். மலர்களால் எனக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். சரி, எப்படி பணிவிடை செய்கிறாயோ அதை பார்த்துதான் என் மனசு குளிரணும். அட கடவுளை, இருந்திருந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமே. ஆஹா, என்ன ஒரு தவறு செய்து விட்டோம் சுவாமி. கட்டாயம் 12 வருஷம் செஞ்சுதான் ஆகணுமா? ஆனால் ஒன்று, இந்த 12 வருடங்கள்ல நீ அதாவது பூசை செய்கின்ற போது சரி 6 வருடம் பூசை செய்து விட்டாய். 7வது வருஷம் பூசை நடக்கும் போது 1 குடை மலர் குறைந்தாலும் திரும்பி ஆரம்பத்துல இருந்து எனக்கு பூஜை பண்ணணும். சரி, 11 வருஷம் பூஜை பண்ணியாச்சு. 12வது வருஷம் ஆரம்பத்துல 1 குடை மலர் குறைஞ்சு போச்சு. திரும்பி ஆரம்பத்துல இருந்து நீ பூஜை பண்ணணும். சரி, 11 முக்கால் அரைக்க வருஷம். அது என்ன 11 முக்கால் அரைக்க நெருங்கிட்டு அப்பமாவது கொஞ்சம் பூ குறைஞ்சா முடியாது. மறுபடியும் மீண்டும் ஆரம்பத்துல இருந்து பூசை பண்ணணும். ஐயோ, விளையாட்டுன்னு சொல்லி கடைசியில வென வந்து வெங்காயத்தை கப்பி 60 ரூபாயில நின்னுகிட்டு 1 கிலோ வெங்காயமா? ஆனா பாருங்க, இதுதான் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சரி என்று பரம்பொருளாகிய சிவபெருமான் பார்வதிக்கு வரம் கொடுத்த, அதாவது சாபத்தை கொடுத்தார்கள். சரிதான். அப்போது பார்த்தார்கள் பார்வதி, சரி நாம் செய்த தவறுக்கு இது சரியான தண்டனை தான். அப்படி என்று அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி அம்மன் தினந்தோறும் ஒருவர்கிட்ட போய் நம்ம 7 கூட மலர் வாங்க முடியுமா? கேட்க முடியுமா? அதனால அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி அம்மன் தனக்காகவே ஒரு நந்தவனத்தை ஒன்று செய்தார்கள். 4 புறமும் நந்தவனம். சரி, நந்தவனத்து மத்தியிலே அழகான ஒரு பொய்கை. அம்மா காலையிலே எழுந்து கங்கையிலே குளித்து விட்டு அந்த நந்தவனத்தை சுற்றி வந்து மலர்களை பறித்து சரி பரம்பொருளாகி சிவபெருமான் சொன்ன பிரகாரம் இப்படி மலர்களால் பரம்பொருளாகி சிவபெருமானுக்கு அம்மா அர்ச்சனை செய்து வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது இப்படி இருக்கின்ற போது என்ன ஆச்சு பாருங்க, இப்படியே சில தினாளாய் இப்படியே சில தினாளாய் பூசையது பார்வதியால் செய்து வாராய். ஒரு நாள் தினமாதிரி
உற்றதொரு பார்வதிக்கு கொல்லாகாத காலமாது அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதியம்மன் எந்த விதமான குறையும் இல்லாமல் தங்கு தடங்கள் இல்லாமல் அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதியம்மன் ஆண்டவனுக்கு பாதப்பணிவிடை செய்து வருகிறார்கள். அப்படி நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற போது இப்ப அம்பிகை பார்வதி அம்மனுக்கும் நேரம் சரியில்லை. இப்ப அம்மாவுக்கே நேரம் சரியில்லை. ஏன்னா இப்ப நீங்க மனிதர்களுக்கு நேரம் சரியில்லாம இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி சில நேரத்துல தெய்வங்களுக்கும் நேரம் சரியில்லாம இருக்கும். விதி வந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கும். சபாஸ். அதனால இப்ப பார்வதிக்கு நேரம் சரியில்லை. சரி. அம்மாவுக்கு சோதனை காலங்கள் ஆரம்பமானது. எங்க இருந்து ஆரம்பிக்கும் சோதனை? தேவலோகத்துல சப்தகன்னினி 7 பேர் இருக்கா. சபாஸ். அவர்கள் 7 பேர்களுக்கும் இருந்தாப்புல ஒரு உஷார் வந்துட்டு வைங்களேன். சரி. அப்படியே இந்த பூலோகத்தை சுத்தி பார்க்கணும்னு வருவாங்க. அப்படி பூலோகத்தை சுத்தி பார்க்கணும்னு வருகின்ற போது சரி பகல்ல வரமாட்டாங்க. ஏன் பகல்ல வரமாட்டாங்க? ஆண்கள் கண்களில் விழிக்க மாட்டார்கள். நல்ல கொள்கைதான். என்ன ஏம்மா அப்ப தேவநாட்டுல ஆண்களே கிடையாது. 33 கோடி தேவாதி தேவர்கள், 48 ரிஷிகள், கிம்புருடர், கணநாதர், இந்திரன், சந்திரன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க. அப்ப அங்கேயே ஆண்கள் இருக்க தானே செய்யறாங்க. அப்ப அங்க இருக்க வேண்டிய ஆண்கள் கண்ணில் விழிப்பாங்க, பூலோகத்தில் இருக்க வேண்டிய ஆண்கள் கண்ணில் விழிக்க மாட்டாங்களா? அங்க இருக்க வேண்டிய ஆண்களை எல்லாம் பார்ப்பார்கள், பேசுவார்கள், பழகுவார்கள், சிரிப்பார்கள். இந்த பூலோகத்துல உள்ள ஆண்களை தான் நம்பி பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, பழகவும் முடியாது. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன்னா அங்க இருக்க வேண்டிய ஆண்களுக்கு இங்க இருக்க வேண்டிய ஆண்களுக்கு என்ன வித்தியாசம்? சரி. அடா முட்டாப்பைய மோன வித்தியாசம் இல்லையாடா? டேய், தேவலோகத்துல இருக்க வேண்டிய ஆண்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்? எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அம்மானி கையெடுத்து கும்பிடுவான். இது தாயாரின் அம்சமாடானி கும்பிட்டுருவான். ஏன்னா சக்தியில ஒரு பகுதி பூலோகத்துல இருக்க வேண்டிய பெண்களா. சபாஸ். அதனால பெண்களை பார்த்த உடனே அம்மானி கையெடுத்து கும்பிட்டுருவான். நம்ம பூலோகத்துல இருக்க வேண்டிய ஆண்கள் அப்படியா? 60 வயசு பாட்டிய பார்த்தாலும் உடனே சொல்லுவேன், பாட்டி இந்த வயசுல எப்படி இருக்காளு. ஆமா, அப்ப அந்த வயசுல எப்படி இருந்திருப்பா? தாத்தா கொடுத்து வச்சவருடா அப்படின்னு பேசி வர முடியாது. அதனாலதான் சரி இவர்கள் வந்து பகல்ல வரமாட்டாங்க. ராத்திரி பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல சரி அப்படியே வேலை கூடி வருவாங்க. வந்து பூலோகத்துல இருக்க வேண்டிய அதிசயங்களை எல்லாம் பார்ப்பார்கள். ஏன்னா பூலோகத்துல இருக்க வேண்டிய மனிதன் தான் ரசிக்க தெரிந்தவன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவையை சொன்னார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னார். சரி. ஏன்னா மனிதன் தான் ரசிக்க தெரிந்தவன். நிறைய நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து ரசிப்பது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். இப்ப தேவலோகத்துல இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்னா, காவி வஸ்திரத்தை கட்டி கழுத்திலே உத்தராட்ச மாலை போட்டு நெற்றி நிறைய விபூதியை பூசி அரகரா சம்போ சங்கர சர்வேஸ்வரா அப்படின்னு ஒரே இந்த கோஷமா தான் இருக்கும். சரி. இங்க பாத்தியா என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன கொண்டாட்டம். இப்ப நம்ம முன்னாடி கோயில் கூட நடந்துகிட்டு இருக்கு. அமோகமா இருக்கு. அம்மா பத்திரகாளியம்மன் கோயில்ல என்ன மாதிரி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆடலுடன் பாடல், ஒரு பக்கம் கரகாட்டம், ஒரு பக்கம் வில்லு பாட்டு, ஒரு பக்கம் பாதி பேர் முன்னாடி தூங்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இப்படி எல்லாம் இங்க மனிதர்கள் தான் நிகழ்ச்சி நடத்துவாங்க. அங்க ஒரு பாட்டிய பாத்தியா எப்படி. அதனால இப்படி இந்த சப்தகன்னியர்கள் 7 பேர்களும் அன்றைய தினத்திலும் பூலோகத்தில் இருக்க வேண்டிய புதுமைகளை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்று நல்ல பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல எங்க வருகின்றார்கள்? தேவலோகம் தானில் இருந்து, தேவலோகம் தானில் இருந்து, சப்தகன்னி 7 பெண்களும் சரி நிலா வெளிச்சத்துல பூலோகத்தை சுத்தி பார்க்க வேண்டும் என்று அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. அப்படி வந்து அப்படியே தேவலோகத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்க. சரி. அப்படி திரும்பிட்டு இருக்கும் போது எந்த வழியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள்? எங்கே? பார்வதி அம்மன் தனக்காகவே ஒரு நந்தவனம் ஒன்று உண்டு செய்து வைத்திருந்தார்களே, சரி அந்த நந்தவனத்தின் பாதி மார்க்கமா அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல இந்த நந்தவனத்திலே பூத்திருக்க வேண்டிய மலர்களும் அந்த மத்தியில ஒரு பொய்கை இருக்கு பாருங்க. ஆமா, அப்படி அந்த பொய்கை தண்ணீர் அது மட்டும் இல்ல. அன்னைக்கு பௌர்ணமி நிலா வெளிச்சம் பாத்தீங்களா? பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல அந்த நிலவு வந்து அந்த தண்ணீர்ல பட்ட உடனே அந்த தண்ணி சும்மா அப்படி தக 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 தங்க வேட்டையா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப டீலா
நோட்டிலா சரி சரி நடந்துட்டு இருக்கு. சரி, அப்படி அந்த நிலா வெளிச்சத்துல அந்த தண்ணி அப்படி தகதகன்னு ஜொலிச்சிட்டு இருக்கிறது பார்த்ததும் இந்த பெண்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஏண்டி அக்கா, பாத்தியாடி எவ்வளவு அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு. ஆமா, இந்த நந்தவனத்தையும் இந்த பொய்கை அப்படியே இறங்கி ஒரு சுத்தி சுத்தி பார்த்து வருவோமா? அப்படி என்று 7 பெண்களும் நேரம் நந்தவனத்துல வந்து இறங்குனாங்க. நந்தவனத்தை பார்த்தவன அங்க பூத்திருக்க வேண்டிய மலர்களை பார்த்தால் பெண்களுக்கு மனசு கேட்குமா? இருக்குமா? மலரை பார்த்தா மங்கையர்கள் சும்மா இருப்பாங்க. மலரை பறிக்காதீர்கள் போர்டு போட்டிருக்கு. ஆனாலும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு தெரியாம ஒரு போய பறிச்சு. அது பாருங்க, இந்த காலத்துல ஒரு சில பெண்களுக்கு தலையில முடி வந்து ஒரு ஜான் தான் இருக்கும். அது இப்ப வளர்றதே அவ்வளவுதான். ஓடி வளர்ந்து ஒரு ஜானோட நின்னு போகுது. கண்ட ஷாம்பெல்லாம் போட்ட போற அது எங்க வளரும்? சரி, ஆனா அதுல பூ வந்து ஒரு 100 பூ 200 பூ வைக்கணும்னு நினைப்பாங்களா? அங்க ஒரு முளத்து தொங்கிட்டு கிடக்கும். அந்த காலத்துல பூ வந்து முடி சுமந்துச்சு, தலை சுமந்துச்சு. இப்ப முதுகு சமக்குது. இவ்வளவு வளர்த்தில இடம் தொங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம நினைச்சிட வேண்டியதா, பூவே இவ்வளவு வளர்த்தியா இருக்கு, அப்ப அக்காளுக்கு முடி இவ்வளவு வளர்த்தியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா, பூதான் அவ்வளவு வளர்த்தியா இருக்கும், முடி இவ்வளவுதான் இருக்கும். சொல்லு. சரி சரி. ஆனாலும் இந்த நந்தவனத்தில் பெண்களுக்கு மலரை பார்த்தா மனசு கேட்குமா? இந்த நந்தவனத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கு, பிரமாதமா இருக்கு. இந்த நந்தவனத்திலே பூத்திருக்க வேண்டிய மலர்கள் என்ன மலர்கள் எல்லாம் பூத்திருக்கிறது? பிச்சி, முல்லை, இருவாச்சி, மறிக்கொழுந்து, மலர்ந்த ரோஜா, தங்கரளி, கொத்தரளி, பாரிஜாதம், வாடாமல்லி. அட்டேங்கப்பா, இன்று இந்த நந்தவனத்தை பார்த்தான் எவ்வளவு அழகாக இருக்கின்றது தெரியுமா? நல்ல பூதல்லத்திலே சிறந்த வாசம் அதுவே நிறைந்த புண்ணியம் நிறைந்த புண்ணியம் நந்தவனத்தை சுற்றி பார்த்தார்கள். பெண்களுக்கு சும்மா இருக்க மனசு வருமா? சொல்லு. நமக்கே பரபரன்னு வருது. என்னது பரபரன்னு வருது? நந்தவனத்துல குளிக்கலாம். ஆனா பாருங்க, நந்தவனத்தை சுற்றி பார்த்தால் பரபரன்னு கை வருது, மலர்களை பறிக்க. அப்படி சும்மா இருக்க மனசு வருமா? ஆமா, அந்த பூவை நீ பறிச்சானி வை, உன கையை வெட்டி போடுவேன். ஆனா பாத்தீங்களா, அப்படி இருக்கும்போது இந்த நந்தவனத்தை சுற்றி பார்த்து கொண்டு வந்த பெண்களுக்கு மத்தியில என்ன இருந்ததுன்னா பொய்கை. அந்த பொய்கை வந்து யாரு குளிப்பதற்காக உருவாக்குனது? அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி குளிப்பதற்காக உருவாக்குன பொய்கை.
ஆனா அந்த தண்ணியை பார்த்த உடனே இந்த பெண்களுக்கு கொஞ்சம் குளிக்கணும்னு ஆசை. குளிக்கணும்னு ஒருத்தி சொன்னா, இன்னொருத்தி சொன்னா ராத்திரி நேரமாச்சே குளிக்கணும்னு சொல்றியே. ஆமா, இது முதல்ல தெரிஞ்சாலாவது ஏதாவது மாற்றோட கொண்டு வந்திருக்கலாம். மாற்று துணியும் கொண்டு வரல. இரவு நேரம் காயவும் போட முடியாது. ஆமா, ஈரச்சேலையோடு தேவநாட்டிற்கும் செல்ல முடியாது. ஆனா குளிக்கவும் செய்யணும். என்னைக்குமே ஆசைப்பட்டோம்னா அதை அடைஞ்சே தீரணும். ஆமா, பேசாம இப்படி செஞ்சுட்டான். நீ தான் யோசனை. உடுத்திருக்க வேண்டிய ஆடைகள் நனையாம குளிக்கணும், ஒரே ஒரு யோசனை. அக்கா, நீங்க தான் யோசனை சொல்றதுல கூட ஆளு. ஏன்னா முன்னாடி எத்தனை பேர் என் யோசனையை கேட்டு அந்த ஆளு விளங்காம போயிருக்கான் தெரியுமா? நல்லா இருந்திருக்காப்பா. உனக்கும் தெரிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் இல்ல, ஏதோ முன்னாடி உட்கார்ந்து பாட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்களே பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்குமே தெரியுமா? அதாவது நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். சொல்லுங்க. ஆசைப்பட்டா குளிக்கணும், மாற்று துணி கொண்டு வரல, அதனால குளிக்கணும்னு ஆசைப்படுறேன். பேசாம உடுத்திருக்க வேண்டிய துணியெல்லாம் கரையில வச்சுட்டு நல்லா குளிச்சு முடிச்சு போகும்போது கட்டிட்டு போயிருவோம். குளிப்புக்கு குளிப்பு, துணி நினையாது. தேவநாட்டுக்கும் ஆடைகள் எல்லாம் உறிஞ்சி கரையில வச்சுட்டு சும்மா குளிச்சு போகும்போது எடுத்து கட்டிட்டு போயிருவோம். ஆமா, அது தவறல்லவா? என்னடி தவறு? ஏண்டி இது ராத்திரி நேரம், திடீரென்று ஏதாவது ஆண்கள் வந்து யாரடி வருவா? அடர்ந்த காணகம் யாரும் வரமாட்டாங்க. இருக்கிற நம்ம 7 பேரு தான். நல்ல எண்ணி பார்த்துக்க 7 பேரு தான். அதனால யாரும் கிடையாது. விருப்பம் இருந்தா நீ வா, வரலன்னா நீ போ. ஆமா, ஆனா நாங்க தயாரா. நான் வரேன், உடனே வரேன். என்னது அவ்வளவு வேகமா கலத்துதா? எவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அப்படி என்று இந்த சப்தகன்னியர்கள் 7 பெண்களும், சரி, அதாவது பாருங்க, பெண்களுக்கே உரித்தான அச்சம், நாணம், மடம், வயிர்ப்பு என்று சொல்ல வேண்டிய 4 குணங்களை விட்டு ஆடைகளை எல்லாம் உறிஞ்சி கரையில வச்சுட்டு சும்மா ஃப்ரீயா காற்றோட்டமா நல்லா குளிச்சா. ஏன்னா தைரியம், ராத்திரி தானே, யாரு வருவா? எவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த பெண்களுக்கு அப்போது தெரியவில்லை. நன்றாக குளிச்சு முடிச்சாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஆண்கள் யாருமே வரல, ஏன்னா இரவு நேரமாக இருந்ததுனால. ஆக ஆடைகளை எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு அப்படி போயிருந்தாங்களா? போவாங்களா? இந்த கூட பரவாயில்லையே. இந்த பார்வதி அம்மன் சிவபெருமானுக்கு பாதப்பணியை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக அருமையான ஒரு நந்தவனம் உருவாக்கி வைத்திருந்தார்களே. அந்த நந்தவனத்துல வந்து மலர்களை எல்லாம் பறித்து அப்படி பூச்செண்டு மாதிரி கட்டி ஒருத்தி மேல ஒருத்தி போட்டு விளையாண்டு மலர்களை எல்லாம் பறித்து நாசம் செய்து விட்டு சப்தகன்னியர்கள் சென்று விட்டார்கள். இப்ப என்னாச்சு பாருங்க. அடுத்த நாள் காலையிலே ஆதித்தன் உதயமான 7 பச்சை மாவூட்டி எரிகடீரோன் உதயமான உதயகிரி மலைதனிலே உதித்தானே பகவானே. பார்வதியால் எழுந்திருந்தாள், கூடை கையில் எடுத்து பொற்கொடியால் வழி நடந்தாள், அன்னம் போலே நடை நடந்து ஆசரமா கரங்கள் வீசி வந்து சென்றே. அடுத்த நாள் காலையிலே வழக்கம் போல் பார்வதி அம்மன் பூக்குடையை கையில எடுத்து சரி நந்தவனத்திலே வந்து முதலாவது வந்தவொடனே அம்மா பொய்கையில குளிப்பாங்க. ஆனா அன்னைக்கு அந்த பொய்கை வந்து கலங்கி போய் கிடக்குது. ஏன்னா பெண்கள் குளிப்பு அப்படிப்பட்ட குளிப்பு இல்ல. ஆகா, என்னமோ தெரியவில்லையே, என்ன காரணமோ தெரியலையே. ஆனாலும் இந்த கலங்கிய பொய்கையில நம்ம குளிக்கலாமா என்று ஆகாய கங்கை வரவழைத்து அம்மா குளித்தார்கள். குளித்து முடித்து விட்டு நந்தவனத்தை சுற்றி மலர்களை பறித்தார்கள். தினந்தோறும் 7 குடை மலர் பறித்து மீதி 2 குடை மலர் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? 5 குடை மலர்கள் தான் இருக்கு, 2 குடை மலர் இல்ல. சரி, ஆனா 2 குடை மலர் இல்லாமல் பூசை செய்தால் சிவபெருமான் என்ன சொல்லிருக்கார்? 7 குடை மலரில் 1 குடை மலர் குறைந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே பணிவிட செய்யணும்னு சொல்லிருக்கார். ஆமா, அப்புறம் இத்தனை வருடங்களாக செய்த பூஜை எல்லாம் வீணாகி போகுமே. சரி, அதனால இப்போது நமக்கு இந்த நேரத்தில் ஆபத்து நேரத்தில் உதவி செய்வது யாரு? ஆபத் பாந்தகன் அநாத ரட்சகன் நமது அண்ணன் கண்ணன் கார்மேக வண்ணன் கமல கண்ணன் என்று ஆதி நாராயணனை மனதிலே நினைத்து பார்வதி அழுது முறையிடுகின்ற போது
பரந்தாமன் அப்படியே பார்வதி முன்னால் தோன்றினார். விஷயத்தை சொன்னால் பார்வதி உடனே கண்ணன் உனக்காக இந்த உதவி நான் செய்ய மாட்டேனா? உடனே கஜமுகன் என்று சொல்ல வேண்டிய யானை வரவழைத்து சரி தேவர்கள் நந்தவனத்திலே சென்று 2 குடை மலர் எடுத்து கொடுக்க செய்தார். அன்று சிவபெருமானுக்கு அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதியம்மன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பூசை செய்து முடித்தார்கள். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு மனிதன் தவறு செய்யலாம், பரவாயில்ல, அடுத்த நாள் அது செய்யக்கூடாது, திருந்திரணும். ஆமா, ஆனா அப்படி கிடையாது. அந்த காலத்துல எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவா, சீனி கிழங்கு தின்ன பண்ணி செவிய அறுத்தாலும் நிக்காதும்பா. சரி, ஏன்னு இப்போ ஒரு தோட்டத்துல போய் ஒரு பண்ணி போய் சீனி கிழங்கு சாப்பிட்டுச்சு. ஆமா, அப்போ தோட்டக்காரன் எத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு சொல்லு. ஒரு நாள் கோபத்துல வந்து அந்த பண்ணி கொத்த காத்து அறுத்து விட்டா. சரி, அப்ப இந்த பண்ணி என்ன நினைக்கிறேன், யார பார்த்து கை காட்டுற, என்ன பார்த்தா ஒன்ன சொல்ல முடியுமா? பார்த்தாலே தெரியலையா எப்படி பண்ணி இல்ல. அப்போ அந்த பண்ணி என்ன நினைக்கணும், தோட்டக்காரன் நம்ம காத்து அறுத்து விட்டான், இனி அந்த தோட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு வேற தோட்டத்துக்கு போகுமா? போகாது. அது அடுத்த செவி பறி போனாலும் பரவாயில்ல, நீ அந்த தோட்டத்துக்கு தான் காலை எழுத்துக்கிட்டே வரும். சரி, அது ருசி பார்த்தது அந்த தோட்டம் தானே, அதுக்கு நினைப்புல இந்த தோட்டத்துல இருக்க வேண்டிய கிழங்கு தான் இனிப்பா இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு. சரி, அதான் சொன்னாங்க, சீனி கிழங்கு தின்ன பண்ணி செவி அறுத்தாலும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பெண்கள் ஒரு நாள் வந்து ஆடை இல்லாமல் வந்து குளித்தார்கள். அதோட பேருக்கப்படாது. அடுத்த நாள் இவங்களுக்கு இந்த குளித்த இன்பம் இருக்க முடியல. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து ஆடைகளை எல்லாம் உரிந்து கரையில வச்சுட்டு குளிச்சாங்க, மலர்களை பறித்து நாசம் செய்தார்கள். இப்படி ஒரு வாரமா இந்த கதை தொடர்கதையாக நடந்து கொண்டிருந்தது. பார்த்தார்கள் பார்வதியம்மன், தினந்தோறும் யாரோ வந்து இந்த பொய்களை குளிக்கிறாங்க, மலர்களை பறிக்கிறார்கள். நாமும் மலர்கள் காணாமல் அண்ணன் கிட்ட முறையிடுறோம், அண்ணன் நமக்காக வேண்டி மலர் வரவழைத்து கொடுக்கிறார். இப்படி எத்தனை நாளைக்கு நடக்கும்? அதனால காத்திருந்து கள்வனை பிடிக்க வேண்டும் அப்படி என்று அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதியம்மன் அன்றைய தினத்திலே தனது அண்ணனாகிய கண்ணனை பார்த்து சொன்னால், அண்ணா என்னம்மா, பாம்பரையும் பாம்பின்கார், ஒரு கல்வனுக்குத்தான் கல்வனை பற்றி தெரியும், கண்டிப்பா தாங்கள் தான் ஒரு கல்வன், நீங்க தப்பா நினைக்கப்படாது. ஏன்னா என் கூட பிறந்த உடபரப்பு, நீங்க உடபரப்பாக்க தட்டாமட பக்கத்துல இல்ல அண்ணன், ஏன்னா நீங்க எப்படிப்பட்ட கல்லாளி பையன், நல்லவர் அப்படின்னு எனக்கு தான் தெரியும், முன்னாடி பாட்டு பாக்குறவங்களுக்கும் தெரியும், உங்களை பத்தி தெரியும். கோயம்புத்தூர்ல கடை வச்ச உங்களை அட்வான்ஸ் கொடுத்து பாட்டுக்கு இங்க கூட்டு வந்திருக்காங்க. அதனால யாராக இருந்தாலும் சரி, இந்த நந்தவனத்திலே வந்து யார் வருகிறார்கள், யார் இந்த மலர்களை பறிக்கிறார்கள், யார் இப்படி அட்டகாசம் செய்கிறார்கள், அதை காத்திருந்து கள்வனை பிடிக்க வேண்டும் அப்படி என்று பார்வதி அம்மன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள். பரம்பொருளாகிய சிவபெருமானுக்கு பாதப்பணிவிடை செய்வதற்காக பார்வதி சென்ற பிறகு சரி கண்ணன் என்ன பண்ணார், என்ன செய்யறார், எப்படியாவது இன்றைக்கு கல்வனை பிடிச்சே ஆகணும் அப்படி என்று இரவோடு இரவாக கண்ணன் என்ன செய்தாராம் தெரியுமா? அதாவது பாருங்க, இந்த நந்தவனம் பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஆலமரத்தின் மீது ஏறி இலைகளின் மறைவிலே மாயாசிரி கண்ணன் உட்கார்ந்து இருக்கிறார். ஏற்கனவே மாயாசிரி கண்ணன் சாமல ரூபம், நம்ம கலர். ஆமா, இப்ப என் தம்பியை நீங்க எல்லாரும் முன்னாடி பாட்டு பாக்குறவங்க எல்லாரும் ஒரு வாட்டி நல்லா பாத்துக்காங்க. என்ன ஆமா பாத்துக்கிட்டீங்களா? இப்ப என் தம்பி பத்தி நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல இவ்வளவு பெரிய லைட்ட முன்னாடி தொங்க விட்டுருக்காரு, நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். ஏன்னா என் தம்பி இருட்டுல விட்டா நீங்க எல்லாம் தடவிதான் பிடிக்கணும், அதனாலதான் இவ்வளவு பெரிய லைட்டுகளை கட்டி தொங்க போட்டுருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது இப்படி கருப்பா இருக்க வேண்டிய ஆளுக்கு போய் இருட்டுல நின்றுட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அதனால மாயாசிரை கண்ணன் சாமல ரூபன், அவர் இலைகளின் மறைவில உட்கார்ந்து இருக்கிறார். இது பெண்களுக்கு தெரியாது. அந்த தினத்திலும் இந்த பெண்கள் வணக்கம் போல் அவர் தேவநாடு தானிலே அதே அமரலோகம் தானில் இருந்து பூலோகம் போக கரெக்டா மணி 12. ஆமா, அது வரைக்கும் யாருமே வரல. கண்ணன் பார்த்தாரு, இது என்னடா வம்பா இருக்கு, வரைக்கும் யாரும் வரல, இனிமேலும் வரவா போறாங்க அத சொல்லு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார். அப்பதான் வந்து இறங்குற சும்மா யார் வந்து இறங்கின மாதிரி இறங்குறா? தேவலோகத்தை கன்னி பெண்கள்லாம் இப்ப உள்ள அழகில யார் வந்து இறங்கின மாதிரி இருக்கும்? யாரு? ஆமா, நடிகைகள் வந்து இறங்கின மாதிரி. சரி சரி, ஆமா, அப்படி வந்து 7 பேர் வரிசையா இறங்குறா. சரி, கண்ணன் பார்த்து கொண்டே இருந்தார். என்னடா கல்வன் வருவான் என்று பார்த்தால் கல்லி எல்லாம் வந்திருக்கிறார்களே, என்ன விஷயம்? சரி வரட்டி என்ன
அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கின்ற போது சரி இந்த பெண்களுக்கு இவர் உட்கார்ந்து தெரியுமா? தெரியாது. அவர் தான் ஆலமரத்தில் உட்கார்ந்து இருக்காரு. இவங்க வந்த உடனே வழக்கம் போல என்ன செய்வாங்க? உடனே வந்த உடனே 5 நிமிஷம் கூட யோசிக்கிறதே கிடையாது. வருவா டக்குமுன்னு துணியெல்லாம் கலந்து வச்சுட்டு உடனே முங்கிடுறது. இன்னைக்கு நீச்சல் தெரியாதவெல்லாம் நீச்சல் அடிச்சு படிச்சுக்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்காக நீச்சல் தெரியல என்கிட்ட வா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நீச்சல் இருக்கு சொல்லி தரேன். உனக்கு என்ன தெரிஞ்சு? நீச்சல் தெரியும், நல்ல நீச்சல் தெரியும். கடப்பாறை நீச்சல் ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனை நீச்சல் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடி பாட்டு பாக்குறவங்க கவனிங்க. இந்த கடப்பாறை நீச்சல் என்ன நீச்சல் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? ஆமா எனக்கு தெரியும் அந்த நீச்சல். தம்பி அது என்ன நீச்சல் டக்குன்னு சொல்லுங்க. கடப்பாறை நீச்சல் கூடுதல் அந்த சரி அது என்ன நீச்சல்? கடப்பாறை நீச்சல். கடப்பாறை தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? உடனே ஆந்து போகும். அந்த நீச்சல் தான் நமக்கு தெரியும். சரி சரி அப்படின்னு ஆடைகளை எல்லாம் உரிந்து கரையில வைத்து விட்டு இந்த பெண்கள் குளிப்பதை பார்த்த உடனே என் பெருமாளாகிய மாயாசுரை கண்ணன் யோசித்தார். இப்ப முன்னாடி பாட்டு பாக்குறவங்க நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா கண்ணன் வந்து எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா கார்க்கும் கடவுள். சரி அது பெண்களுக்கு எப்படிப்பட்டவர்? கார்க்கும் கடவுள் கண்ணன். அதுவும் பெண்களை தன்னுடைய கண்களாக நினைக்கின்றவர். சரி அது மட்டுமல்ல, பெண்களுடைய கற்பை, சரி அவர்களுடைய மானத்தை தன்னுடைய உயிரினும் மேலாக மதிக்கின்றவர் என் பெருமாளாகிய மாயாசுரை கண்ணன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்படி நீ கேட்டீங்கன்னா அதனாலதான் ஒரு காலத்திலே பாரத கதையிலே மன்னவர்கள் 5 பேர்கள் மலை போன்று பார்த்திருக்க மாபாவியாகிய துர்ச்சாதனன் துரோபதையை சபையை வைத்து தொட்டு துகிலை பிடித்து இழைக்கின்ற போது இவர்கள் 5 பேர்களும் காப்பாற்றாத ஒரு மானத்தை தன் தங்கையாகிய துரோபதை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து துயில் கொடுத்து திரௌபதி மானத்தை அன்று துயில் கொடுத்து மானத்தை காப்பாற்றிய என் பெருமாள் இன்று பெண்களுடைய துகிலை எடுத்து ஒளித்து வைக்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்கப்படாது. ஏன் ஒளித்து வைத்தார் தெரியுமா? அவங்களும் திருந்தனர். அது மட்டும் இல்ல தம்பி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆடை இல்லாம தண்ணீர்ல நின்று குளிக்க கூடாது. ஆமா ராத்திரி நேரம் தானே பாத்ரூம்ல நின்று தானே குளிக்கிறோம். யாருக்கும் தெரியாம தானே குளிக்கிறோம். குளிக்கப்படாது. இல்ல இருக்கிற ஒரு பக்கெட் தண்ணி தானே இவ்வளவு ட்ரெஸ்ஸோட நின்று குளிச்சா என்ன ஆகும் காணாது அப்படின்னு நினைச்சிட்டு குளிக்கப்படாது. ஏன்னா இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் அதாவது தாய் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், தண்ணீர் இல்லாமல் வாழ முடியும். அப்ப இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய எல்லா உயிரினங்களுக்கும் முதல் தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா கங்காதேவி. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்ன அப்படிப்பட்ட நீரினிலே பொய்கையிலே புனிதமான கங்கையிலே தாயாக மதிக்கப்பட வேண்டிய அந்த தண்ணீரிலே நிர்வாணமா நின்று குளிச்சிட்டு இருக்காளே. இவர்களுக்கு தகுந்த ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டுதான் என் பெருமாள் இந்த பெண்களை அப்படி சோதித்தார். அதனால அதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்படி இருக்கின்ற போது இந்த பெண்கள் 7 பேர்களும் தன்னை மறந்து ஆற்றிலே அதாவது அந்த பொய்களை குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாயாசுரை கண்ணன் பெண்கள் 7 பேர்களும் உறிஞ்சி கரையில வச்சிருக்காங்களா ஆடைகள். அத ஒவ்வொன்றும் ஆலமரத்து வரணும்னு நினைத்தார். நினைத்தவர் கண்ணன் எல்லாம் அங்க போயிட்டு சரி சப்தகனி 7 பெண்கள் குளித்தார்கள். வெளியே வந்து பார்த்தா ஆடைகளை காணல. ஓடி ஓடி தேடினாங்க. எவ்வளவு நேரம் தேட முடியும்? அதுக்கு அப்புறம் தான் இந்த பெண்களுக்கு தான் செய்தது தவறு என்று உணர்ந்தார். ஏன்னா உடம்புல துணியே கிடையாது. ஆமா இருந்தா கூட பரவாயில்ல, எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கலாம். நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது. நேரம் விடுஞ்சிட்டு ஆண்கள் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒருத்தைக்கு ஒருத்தி தேட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் வருத்தப்பட்ட அக்கா தங்கை ஆடை இல்லையே, ஆடை இல்லாமல் நாம் என்ன செய்வது இறைவா, இதுவும் சோதனையானு மேல எட்டி பார்த்தா எடி நம்ம இங்க உறிஞ்சு வச்சு சேலை எப்படி அங்க போச்சு? அது என்னடி ஆலமரத்தை பாத்தியா? ஆமா என்னாச்சு என்னாச்சு? நம்ம உறிஞ்சு வச்ச சேலை அங்க போயிருக்கு. என்ன சேலை? நம்ம மஞ்சள் கலரு சிங்கிச்சா, பச்சை கலரு சிங்கிச்சா, சிவப்பு கலரு சிங்கிச்சா. என்னடி அறிவு கட்டவள சேலை இல்லாம தேடிக்கிட்டு இருக்கணும், உனக்கு கவலை கிடையாது. மஞ்சள் கலரு சிங்கிச்சா பாத்தீங்களா? ஆக ஆமா இங்க உறிஞ்சி வச்ச சேலை எப்படி அங்க போச்சு? அங்க எப்படி போச்சு? சரி அந்த சேலைக்கு மத்தியில ஒரு வெள்ளை கலர்ல ஒரு வேஷ்டி ஒண்ணு. வேஷ்டி தான். அப்ப வேஷ்டி கட்டுறதாக இருந்தா ஆம்பளை தான் கட்டணும். அப்ப ஆண்மகன் தானே. ஆமா அப்ப நம்ம இவ்வளவு நேரமா இங்க இருந்து சிங்கிச்சம் போட்டா பாத்துருப்பாரு. அப்போ இல்லடி ராத்திரி நேரம் தூங்கி இருப்பாரு. அதானே யாராவது வழிபோக்கம் வந்திருப்பார். ராத்திரி நேரம் போக முடியாதுன்னு காட்டு வழியே போக கூடாதுன்னு சொல்லி ஆலமரத்துல உட்கார்ந்து இருப்பார், தூங்கி இருப்பார். அவருக்கு அப்படி என்னடி தெரியும்? தூங்கி இருப்பார் என்று இந்த பெண்கள் தண்ணீருக்குள்ள வச்சு பேசுறது ஆலமரத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டிய என் பெருமாள் காதில் கேட்டு நான் தூங்கவில்லை, விழித்துதான் இருக்கிறேன், உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இந்த பெண்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மெதுவா விசிலடிக்கிறியா அப்படி என்று வெக்கப்பட்டு சரி பெண்கள் 7 பேர்களும் கழுத்தளவு தண்ணீர்ல வந்து நின்னுட்டாங்க. நின்னுகிட்டு 7 பேர்களும் ஆலமரத்தில் உட்கார்ந்து இருப்பது என் பெருமாளாகிய மாயாஸ்ரீ கண்ணனி இந்த பெண்களுக்கு தெரியாது. 7 பெண்களும் ஐயா ஆண்மகனே, ஐயா ஆண்மகனே, ஆடை தன்னை கொடுத்தீடு சேலை அது இல்லை ஆடை
சேலையை கொடுத்துருங்க ஐயா. சேலை வேணும்னா ஆமா ஐயா, எனக்கு மட்டும் சேலை கொடுங்க, அவளுக்கு எல்லாம் கொடுக்காது. ஏமா எனக்கு என்ன அந்த ஒரே ஒரு பாவடையே கொடுத்துருங்க ஐயா. என் அறிவு இருக்காடு ஒரு இல்ல சேலை தந்தாலும் நம்ம 7 பேர் மொத்தமா சேர்த்து சுத்திக்கிட்டே போயிடலாம். அப்படி ஐயா, யாருக்கு சேலை கொடுத்தாலும் இவளுக்கு மட்டும் கொடுக்காதங்க ஐயா. ஆமா, எங்களை இப்படி குளிக்க சொன்னதே வாதான். ஆமையா, அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக வேண்டி தினந்தோறும் எப்படியா இப்படி சண்டை போடுவதற்காக நம்ம வந்தோம். மொத்தமா கேட்போம், ஐயா கொடுத்துருங்க. அப்பதான் என் பெருமாள் சொல்கிறார், ஏன்னா இந்த பெண்களை தகுந்த முறையில அவமானப்படுத்தணும்னு என் பெருமாள் நினைத்ததுனால நீங்க 7 பேரும் அப்படியே எழுந்தரிச்சு வந்து என் ஆலமரத்தை சுத்தி வந்து நாங்கள் செய்தது தவறு, இனிமேல் வாழ்க்கையில இப்படி ஆடை இல்லாம கைங்கையில குளிக்க மாட்டோம், இனிமேல வாழ்க்கையில இனி குளிப்பே கிடையாது அப்படி தோப்புக்கரணம் போடு. ஐயா எப்படியா முடியும்? நாங்க இங்க, நீங்க அங்க, இங்க சேலெல்லாம் இங்க மரத்துல, அப்படி இருக்கும்போது நாங்க எப்படியா வர முடியும்? அதனை மானத்தை மறைப்பதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணும். உடனே என் பெருமாள் ஆலை இலைகளை எல்லாம் பறித்து அப்படி இந்த பொய்களை போடுறார். இந்த பெண்கள் அந்த ஆலை இலைகளை துவாரம் போட்டு இந்த அள்ளித்தண்டால் கோர்த்து அப்படி ஆதிவாசி மாதிரி கட்டிக்கிட்டேன், அரைகுறையா மானத்தை மறைச்சு பாதி மறைச்சு மறைக்காம வருது. 7 பேரும் வெளியே வந்தாங்க. இந்த 7 பெண்களும் ஆலை இலைகளை ஆடைகளாக கட்டி கொண்டு வெளியில வரும்போது என் பெருமாள் என்ன நினைத்தார்? ஒரு குப்ப வெள்ளாட்டை நினைத்தார். ஆமா, என் பெருமாள் ஒரு குப்ப வெள்ளாடு வரணும்னு நினைச்ச உடனே நினைத்தவர் கண்ணன் உடனே வந்தது வெள்ளாடு. அதுகளுக்கு தெரியுமா ஆலை இலைகளை மறைத்து பெண்கள் மானத்தை மறைக்கதான் இப்படி கட்டிருக்கேன் தெரியாது. ஏற்கனவே வெள்ளாட்டுக்கு ஆலை இலையில பார்த்து அல்வா சாப்பிடுற மாதிரி அது கடுமையான பசியில வந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நினைச்சது 7 மரம் நவுண்டு வருது. சரி, 7 மரம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்த ஜெகன்மோகினில இந்த குட்டி மரம் நடந்து வந்த மாதிரி இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிடிக்கும். சரி, சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒண்ணு என் தம்பிக்கு ஒண்ணு அக்காளுக்கு ஒண்ணு குத்து பிடிச்சு இருந்துச்சு. ஆலை இலைகள் பறி போனது. மீண்டும் மானத்தை மறைப்பதற்காக பெண்கள் 7 பேர்களும் பொய்களை வந்து நின்னாங்க. இவர்கள் ஆடைகளை கேட்கிறார்கள். என் பெருமாள் ஆடைகள் வேண்டுமானால் 7 பேர்களை எழுந்திருச்சு வந்து என் முன்னாடி வந்து தோப்பு கரணம் போடுங்க அப்படி சொல்றார். ஆக பெண்கள் வர்ற மாதிரி இல்ல. அப்படி இருக்கின்ற போது நேரம் ஆகி கொண்டிருந்தது. இந்த பெண்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து என் பெருமாள் வாயு பகவானை நினைத்தார். சரி, வாயு பகவானை நினைத்த உடனே காற்று வீச ஆரம்பித்து விட்டது. சரி, காற்று வீச ஆரம்பித்தது. வர்ண பகவானை நினைத்தார். சோரன்று மழை. சரி, ஆனா பாருங்க, காற்று மழை இடி மின்னல். ஆக இந்த குளிர் தாங்க முடியாம இந்த பெண்கள் 7 பேர்களும் அப்படியே கிடுகிடு ஆட ஆரம்பிச்சது. ஆனா பாருங்க, இந்த பெண்கள் குளிர்ல ஆட ஆரம்பிச்ச பிறகுதான் என் பெருமாள் பரிதாபப்பட்டு பெண்கள் அப்படியே குளிர்ல விரைச்சிடப்படாது அப்படின்னு சொல்லி அப்படி என்ன பொய்கைக்கரை பக்கத்துல என் பெருமாள் அக்னியா நின்னு எரிஞ்சாராம். இந்த அக்னியை பார்த்த உடனே இந்த பெண்கள் 7 பேர்களும் தன்னிலை மறந்து அக்னி சுற்றி வர உட்கார்ந்து குளிர் காஞ்சாங்க. சரி, இந்த அக்னியாக எரிந்து கொண்டிருப்பது யாரு? மாயாசரி கண்ணன். அதை சுற்றி வர உட்கார்ந்து குளிர் காய்வது யாரு? சப்த கன்னியர்கள். பெரியவங்க சொல்லுவாங்க பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா உடனே பத்தி பிடிச்சுக்கிடுன்னு சொல்லுவாங்க. ஆக இப்ப என்னாச்சு பாருங்க, என்னாச்சு? மாய கண்ணன் அருளாலே மங்கையர்கள் கற்பமானார், என் பெருமாள் செயலாலே ஏந்திலை மற் கற்பமானார். 7 நல்ல குழந்தைகளை அடி ஏந்திலை மற் பயன்படுத்த என் பெருமாளாகிய மாயாசுரி கண்ணனுடைய அணைக்கிரகத்தால் சப்தகன்னியர்கள் 7 பெண்கள் கற்பம் தரித்து ரிஷி கற்ப ராத்தங்காதி என்ற மாதிரி சப்தகன்னியர்கள் 7 பெண்களும் 7 அழகான ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஆக என் பெருமாள் சேலையை கொடுத்தார். கட்டிக்கொண்டு இவர்கள் சொன்னார்கள், மகாதேவா கண்ணா, நாங்கள் என்னைக்குமே நித்தமும் கன்னியர்கள் தான், சப்த கன்னியர்கள். அதனால இந்த தாய்மை நிலை மறைய வேண்டும், என்றுமே நாங்கள் கன்னி பெண்களாக தேவலோகத்துக்கு செல்லணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அதன் பிரகாரம் என் பெருமாள் தாய்மை நிலையை மறைய செய்தார். சப்தகன்னியர்கள் 7 பெண்கள் சென்று விட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது என் பெருமாள் ஆகிய மாயாஸ்ரீ கண்ணன், இந்த குழந்தைகளை நாம் என்ன செய்வது? அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டுமே, யாரிடத்தில் கொடுத்து வளர்ப்பது? அதுக்கு பொருத்தமான ஒரே ஆள் யார்? நம் தங்கையாகிய பத்ரகாளி. அவள் தான் தனக்கு வீரமான குழந்தை வேண்டும் என்று தவம் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று என் பெருமாள் ஆகிய மாயாஸ்ரீ கண்ணன் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு நேரே புட்டாபுரத்திற்கு வருகிறார். புட்டாபுரத்திலே வந்து தாயாகிய பத்ரகாளியம் நம்ம கிட்ட கொண்டு கொடுத்தார். கொடுத்த உடனே பத்ரகாளியம்மன் சொன்னால், மகா கண்ணா, அண்ணா, இந்த குழந்தை உங்களுக்கும் சப்தகன்னியர்களுக்கும் பெற்ற குழந்தை. முகத்தை பார்த்த உடனே நினைச்சேன், ஆனா இந்த குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? நான் வளர்க்க வேண்டும். ஆமாமா, நீயே வளர்த்துருவா.
ஆனால் ஒன்று, இன்னைக்கு தர்ற மாதிரி தந்துட்டு நாளைக்கு என் பிள்ளைகளை வளர்த்த பிறகு அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இன்னையில இருந்து அது உன் குழந்தைகள் தான், நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படியானால் இந்த 7 குழந்தைகளுக்கும் தாங்களே தங்கள் வாயால் ஒரு பெயர் ஒன்று வைத்து, இந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் என்றுமே சம்பந்தம் இல்ல, இந்த உலகம் என்று ஒன்று இருக்கு வரை அது பத்ரகாளியுடைய பிள்ளைகள் தானே நினைக்குமா அப்படி சொல்லணும். சொல்லிடுறேன். அதனால மஞ்சப்பால் தொட்டு என்கிட்ட கொடுத்துருங்க. சரி. அப்படி என்ற உடனே என் பெருமாள் மாயாஸ்ரீ கண்ணன் சரி மஞ்சப்பால் தொட்டு அந்த சப்தகன்னியர்கள் பெற்ற குழந்தைகள் 7 பேர்களுக்கும் பேர் வச்சாரா. இன்று முதலாக சப்தகன்னியர்கள் பெற்ற குழந்தைகள் சத்திரிய குல சான்றோர்கள். இந்த நாராயணருக்கு பிறந்த பிள்ளைகள் சரி நாடார். நாளை ஒரு காலத்துல இவன் நாடாழ்வான். நாராயணருக்கு பிறந்த பிள்ளைகள் நாடார் குல மாணிக்கங்கள் நாடாழ்வான் என்று பெயர் கொடுத்து சரி அம்மையாகி பத்ரகாளியம்மனுடைய கையிலே குழந்தைகளை கொடுத்தார். கண்ணன் சென்று விட்டார்கள். சரி. அன்று முதலாக என் தாயாகிய பத்ரகாளியம்மன் நமது சத்திரிய குல சான்றோர்களை, நமது நாடார் குல மாணிக்கங்களை பத்ரகாளியம்மன் வீரமாக விவேகமாக வளர்க்க வேண்டும் என்று தாயாகிய பத்ரகாளியம்மன் என்ன பால் கொடுக்கிறாளாம்? என்ன பால்? புட்டி பால? புட்டி பால் கொடுத்தா உன்ன மாதிரி நடக்க ஆவில்லாம போயிரும்டா. நான் ஒண்ணு முன்னாடி படுத்து கிடக்கு பாரு. பாரு வாயில பாட்டுல வச்சாப்புல தூங்கிட்டேன். சரி. அதனால அப்படி எல்லாம் இருக்கலாமா? நம்ம குழந்தைகள் வீரமாக விவேகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாயாகிய பத்ரகாளியம்மன் நமது சத்திரிய குல சான்றோர்களுக்கு புலிப்பால் கொடுத்தாலாம். இப்படியும் தாயாகிய பத்ரகாளியம்மன் பாலுகூட்டி நீராட்டி முதலாவது என் பெருமாளாகிய மாயாஸ்ரீ கண்ணன் இந்த குழந்தைகளுக்கு அதாவது பாருங்க நூல் பாலம் அமைத்து தார்கன் கோட்டை வழியாக பால் வரும்படியாக செய்தாராம். அதை இந்த தார்கன் நிறுத்தினான். அதனால அம்மையாக பத்ரகாளி அம்மனுக்கு ஏற்கனவே ஒரு கோபம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற போது இந்த பாலா நமக்கு பெரியது, நம்ம பிள்ளைகளை வீரமாக வல்லவா வளர்க்க வேண்டும் என்று அடுத்தபடியாக அம்மா புலிப்பால் கொடுத்தாலாம். இப்படி புலிப்பால் கொடுத்து வீரமாக விவேகமாக என் தாயாகிய பத்ரகாளி அம்மன் நமது சத்திரிய குல சான்றோர்களை வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகின்றது யாரு? பத்ரகாளி அல்லவா? ஒரு நல்ல தண்ணி விட்டு வளரும் போது செடியா இருந்தாலும் நல்லா தான் வளரும். அதனால தாயாகிய பத்ரகாளியம்மனுடைய அனுக்கிரகத்தால் நமது சத்திரிய குல சான்றோர்கள் எப்படி வளர்கின்றார்கள்? எப்படி நாளை ஒரு நல்ல மேனியுமாய், பொழுது ஒரு அங்கே வண்ணமுமாய், பொழுது ஒரு வண்ணமுமாய், அங்கே வளர்ந்து சந்திரன் போல் வளருகிறார் அந்த நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாகி மழை காலத்தில் வாழை குருத்தே தன்மையாக வளரும் பாருங்க. அத்தன்மையாக வளர்ந்து வருகிறார்கள். அப்படி வளர்ந்து வருகின்ற போது நமது சத்திரிய குல சான்றோர்களுக்கு வயது எத்தனை? 7 வயது. 7 வயதான போது பிருகு மகாமுனிவரை வரவழைத்து அம்மையாகிய பத்ரகாளியம்மன் நமது சத்திரிய குல சான்றோர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க செய்கிறார். பிருக மகாமுனிடத்திலே நமது சத்திரிய குல சான்றோர்கள் அருமையாக கல்விகளை கற்று வளர்ந்து வருகின்றார்கள். அப்படி வளர்ந்து வருகின்ற போது ஆனால் பாருங்க என்ன கல்விகளை எல்லாம் கற்று வளர்ந்து வருகின்றார்கள். அறிவரி, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, மூதுரை, 4 வேதம், 6 சாஸ்திரம், 14 புராணம், 28 ஆகமம், 32 உபநிடதம், 64 கலைக்கானம், 96 தத்துவம், யானையேற்றம், குதிரையேற்றம், மல்லடவு, சிலம்பு தொழில், இப்படி சொல்ல வேண்டிய அனைத்து விதமான கலைகளையும் அழகாக படித்து வருகின்றார்கள் சத்திரிய குல சான்றோர்கள். ஆனா பாருங்க வில் பயிற்சியில இருந்து வால் பயிற்சியில இருந்து என்னென்ன கலைகள் எல்லாம் உண்டோ ஆய கலைகள் 64 அம்மையாகிய பத்ரகாளியம்மன் அருமையாக நமது சத்திரிய குல சான்றோர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சரி, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளை ஒரு காலத்துல எனக்கு இது தெரியாது,
அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமா, இது சொல்லி தரலையே நீ சொல்லக்கூடாது. பத்திரகாளியுடைய குழந்தைகள்னாலே எங்க போனாலும் அவன் பிழைச்சுக்கிடணும். அதனால தான் இன்னைக்கு பாருங்க நமது சத்திரிய குல சான்றோர்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எந்த இடத்துல போய் நின்னாலும் என்ன தொழில் செய்தாவது பிழைத்துக் கொள்வார்கள். ஊசி நுழை இடம் கிடைச்சா போதும். சரி, ஒட்டகத்தை நினைச்சிருவோம். இப்படி வளர்ந்து வருகின்றார்கள் நமது சத்திரிய குல சான்றோர்கள். சரி, அப்படி இருக்கின்ற போது பிள்ளைகளுக்கு 7 பேர்களுக்கும் வயது 21. அந்த காலத்திலே ஆண்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னம்மா, வேட்டைக்கு போறது. ஆமா, இந்த காலத்துல நிறைய பேருக்கு சிறந்த பொழுதுபோக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது. பஸ் ஏறேக்கா அது எதுக்குன்னு ஐகளுக்கு தெரியும், சும்மா இரு. அதனால நமது சத்திரிய குல சான்றோர்கள் அண்ணன் தம்பி 7 பேர்களும் அம்மையாகிய பத்ரகாளி அம்மனை அடிமணிந்து சொன்னார்கள். சொன்னார், வேட்டைக்கு தான் போக வேணும், அடிய வீரமுள்ள மாதகாவே, பத்ரகாளி இப்படி சும்மாவே இருந்தால் எங்களுக்கு நேரமே போகலாமா? அதனால உன்னுடைய திருவாயை திறந்து நாங்கள் வேட்டைக்கு செல்வதற்கு நீ அனுமதி கொடுக்க. மக்களே, வேட்டைக்கு போடு நீ சொல்றீங்களே, ஆமா, அங்க போற வேண்டிய இடம் சாதாரணமான இடமா? கானகத்திலே, அடர்ந்த கானகத்திலே நிறைய கரடி புலி சிங்கங்கள் எல்லாம் இருக்கும். அது பார்த்தாலே உங்களை சும்மா விடுமாடா? அதனால போக வேண்டாம் என்று சொன்னால் கேட்க வேண்டிய வயதாடா? 21 வயசு. சரி சரி சரி. 10ல படபடப்பு, 20ல எடக்கு, 30ல முறுமுறுப்பு, 40ல நிறைய, 50ல தர, 60ல சேர. ஆனா பாருங்க, இந்த 20, 21 வயசுல அந்த பையங்க எல்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். அதனால அவன் பார்த்தா, அம்மா எங்களுடைய வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது, நீ விடை கொடு, அதுக்கு அப்புறம் பாரு அப்படின்னு. அப்ப அம்மையாக பத்ரகாளி அம்மன் மறுவினை ராத்தங்காது என்று சொல்வார்கள். விதி யாரை விட்டுச்சு? அதனால அம்மா விடை கொடுத்தால், சரி, விடை கொடுக்கும் போது மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி சொன்னா. என்ன சொன்னா? டே, எங்க வேட்டைக்கு போங்க. போறீங்க, ஆனா வடதிசை வனத்திலே வேட்டையாடுங்க. திசைக்கு போனாலும் தென் திசையில இருக்க வேண்டிய போகாது அப்படின்னு அம்மா சொன்னார். சரி, ஆனா பாருங்க, இவர்கள் கேட்பார்களா? சரின்னு சொல்லிட்டு, ஆனா இவங்க சரின்னு சொல்லிட்டு வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் எடுத்தான். சரிதான், மலை எடுத்தான், சிலை எடுத்தான், மலை எடுத்தார், சிலைனா வில்லு, வாளாயுதம் கையில் எடுத்தார், வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் எடுத்தார்கள். சரி, வீரமான நாய்களை எல்லாம் பிடித்தார்கள். சரி, நாய்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு வனத்திலே வந்து வேட்டையாடினார்கள். சரி, எல்லா வனத்திலும் வேட்டையாடி முடித்து விட்டு அம்மையாக்கி பத்ரகாளி அம்மன் போக வேண்டாம் என்று சொன்னாலே தென் திசை அந்த வனத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த வனத்துல வந்து மிருகமே கிடையாது. முனிவர்கள் மௌன தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா ஏன் அந்த வனத்துக்கு போக வேண்டாம்னா, நம்ம குழந்தைகள் போனா சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு சேட்டை பண்ணானா முனிவர்கள் சாபத்தை கொடுத்துருவாங்க. சரி, அப்படிங்கறதுக்காக தான் பத்ரகாளி போக வேண்டாம் என்று சொன்னார். நம்ம வீட்டு தீபமாக இருந்தாலும் நம்ம கை வச்சு சுடாம இருக்குமா? அதனால பத்ரகாளியுடைய குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு சாபம் விட்டால் பலிக்காமலா இருக்கும். நிச்சயமா நிச்சயம். ஏன்னா சிவனுக்கே சாபம் அளித்திருக்கிறது. கண்டிப்பா சிவனுக்கே ஒரு முனிவன் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் பூலோகத்துல சிவபெருமானுடைய உருவ வழிபாடு கிடையாது. எந்த கோயில பாருங்க சிவபெருமானுடைய லிங்கம் தான் இருக்கும். ஆமா ஆமா, அது முனிவர் கொடுத்த சாபம். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் எல்லாம் பலிக்காம இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இவ அங்க வந்து போக வேண்டாம் என்று சொன்ன பிறகு அங்க இருக்க வேண்டிய மௌனத்தவம் இருந்து கொண்டிருக்க வேண்டிய முனிவர்கள்ட்ட வந்து முனிவர்களை துன்புறுத்தினார்கள். சரி, முனிவர்கள் கண்டிருந்து இவர்கள் கோபத்துல சாபத்தை கொடுத்தார். நீங்க அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஒற்றுமையாக இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க நீ. அதனால இன்று முதல் நீங்க 7 பேர்களும் இணை பிரிந்து போவீர்கள். இன்று முதல் 7 பேர்களும் ஒருவருக்குள் ஒருவர் ஒற்றுமை இல்லாமல் ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்காமல், சரி, அதனால 7 பேர்களும் இணை பிரிந்து போவீர்கள் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். உண்மையிலே பத்ரகாளியம்மனுடைய கதை உண்மையிலே நடந்த கதை. அதிலும் நமது சத்திரிய குல சான்றோர்கள் நமது நாடாருக்கு நம்ம எல்லாம் இதெல்லாம் நினைவுறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கதை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, வேற எந்த சாதிக்காரங்க ஒற்றுமையா இருந்தாலும் நம்ம நாடார் இனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவர்களுக்குள்ள ஒற்றுமை மட்டும் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒருவருக்குள் ஒருவர் ஒற்றுமை இருக்காது. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர்
ஒருத்த அடிக்கிறத பார்த்து இவர் ரசிச்சுட்டு இருப்பார். ஆமா ஆமா. ஏன்னா அவர்களுக்குள் மட்டும் அந்த ஒற்றுமை கிடையாது. சரி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாபம் அப்படி இருக்கே. இதை அம்மா கிட்ட சொல்லலாமா? அப்படின்னு 7 பேர்களும் புட்டாபுரத்திலே வந்து கவலையோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கே அம்மையாகிய பத்ரகாளி அம்மனை சிவபெருமான் ஏன் பிறவி செய்திருந்தார்கள்? 7 கடலுக்கு அப்பால் சிங்கமுக தீவிலே தார்காசூரன் என்ற ஒரு அசுரன் சரி கோட்டையிட்டு அட்டகாசம் செய்தார். தேவாதி தேவர்களை பிடித்து கைவிலங்கு கால் விலங்கு மாட்டி சிறைச்சாலையில் அடைத்தார். சரி. துன்புறுத்தினார். அரணும் இல்லை சிவனும் இல்லை, ஆண்டவன் என்று இந்த உலகத்தில் எவனுமே இல்லை, நானே சிவன் நானே கடவுள் என்று அதர்மமாக பயங்கரமாக அட்டகாசம் செய்தார். சரிதான். அப்படிப்பட்ட தார்காசூரன் என்ன வர வாங்கியிருந்தான் தெரியுமா? வர வாங்கியிருந்தார். தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் ஆண்கள் யார் கைனாலும் ஒரு ஆண்கள் கையினாலும் எனக்கு அழியாத வர வேண்டும். அது சிவனாக இருந்தாலும் சரி, பிரம்மனா இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண்மகன் கையினாலும் எனக்கு அழியாத வர வேண்டும் என்று கேட்டார். அந்த பாய் போய் ஒன்னே மறந்துட்டான். என்னன்னு? இந்த பெண்கள் அப்படின்னு ஒரு கோஷம் இருக்கு உலகத்துல, அணுசக்தியை விட அழிவு சக்தி அதுதான் சரி அப்படிங்கறது மறந்துட்டான் பாய் பைய. அப்படியே சேலை கட்டிய பெண்மகள் நம்முடன் எதிர்த்து சண்டை செய்து நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நினைச்சான். அதனால பெண்கள் கையினால எனக்கு அழியாத வர வேணும்னு கேட்க மறந்துட்டான். உண்மையிலே பாருங்க, இப்ப முன்னாடி பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஆண்கள் நல்லா கவனிக்கணும். இப்ப என் தம்பி சொன்ன மாதிரி சேலை கட்டிய பெண்களால் என்ன சாதிக்க முடியும் நினைக்காதீங்க. இப்ப சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் இல்ல. ஆனால் பெண்கள் எப்படிப்பட்ட சக்தி படைத்தவர்கள் என்று இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். பெண்கள் இணைத்தால் 7 கடலை கூட தாண்டி விடுவார்கள். 7 கடல் என்னம்மா? நீங்க நினைச்ச 70 கடலையும் தாண்டுவீங்க. பார்த்து தாண்டிறாங்க, இருக்க வேண்டிய கடலாக இருக்கு. அதனால இந்த தார்காசூரனை கொல்வதற்காகத்தான் சிவபெருமான் பத்ரகாளி அம்மனை பிறவி செய்தார்கள். இப்ப அந்த நேரம் வந்தது. ஏற்கனவே சிவபெருமான் சொல்லி இருந்தார், நீ புட்டாபுரத்திலே சென்று கோட்டையிட்டு அமர்ந்திருக்கின்ற போது என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய தூதுவன் யாராவது உங்ககிட்ட வந்து சிவபெருமான் உன்னை அனுப்பினார்கள், நீ இந்த வேலை செய்து முடிக்க வேண்டுமாம் என்று ஒரு தூதுவன் வந்து சொன்னால் உடனே நான் சொன்ன வேலையை நீ முடிக்க வேண்டும் என்று சிவபெருமான் சொல்லியிருந்தார். அதனால இந்த தூதுவன் கிட்ட இப்ப சிவபெருமான் சொல்லி அனுப்பினார். அந்த தூதுவனும் அந்த சிவபெருமான் சொன்ன வார்த்தையை அம்மையாகிய பத்ரகாளியிடத்திலே சொல்லி அதை காலை கட்டு பத்ரகாளி புறப்பட்டார். அந்த தூதை வந்தான் சொல்கேட்டே அவள் பூத பாடை தனையேறி அதே புறப்பட்டாலே தலையேறி அந்த அளவாய்க்கு அறை ஓரமாக அதே அம்மன் பாடை இப்படி பத்ரகாளி அம்மன் தார்காசூரனை கொல்வதற்காக புறப்பட்டு செல்கின்ற போது இந்த 7 குழந்தைகளையும் பார்த்து சொன்னான், அப்பா என் அருமை செல்வங்களே, அம்மா இப்படி சிவபெருமானுடைய அனுமதிக்கு இணங்க நான் சென்று தார்கனை கொன்று கைலாசமலைக்கு சென்று உங்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் வாங்கி வருகிறேன் அப்பா. அது வரைக்கும் நீங்க அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி என்று அம்மா சென்று விட்டார்கள். நாட்கள் ஆனது, மாதங்கள் ஆனது, வருடங்கள் ஆனது. அப்படி இருக்கின்ற போது அப்போது அந்த நாட்டை ஆண்டு வருகின்ற பாண்டியமன்னுடைய ஆட்சியிலே நீதி இல்லாமல் இருந்ததுனால நாட்டுல 12 வருடங்களாக மழை என்பது கிடையாது. 12 வருடம் கழித்து 12 வருஷத்துக்கு அப்புறமா அழிவு மழை. தம்பி, அழிவு மழைன்னா என்னது, நல்ல மழைன்னா என்ன? மழையில 2 வகை இருக்கு. ஆக்கத்துக்கும் மழை இருக்கு, அழிவுக்கும் மழை இருக்கு. எப்படின்னு ஆக்கத்துக்குள்ள மழைன்னா இந்த மழை பெய்ய வேண்டிய மாதங்களில் சீராக மழை பெய்யுது, ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்புனா அது விவசாயத்துக்கு பயன்படும். அதை விட்டுட்டு ஒரே நாள் பயங்கரமா மழை பெய்யுது, ஏரி குளம் எல்லாம் உடைச்சிட்டு நேர கடலுக்குள்ள கொண்டு அரிசி சேர்த்துட்டுன்னா யாருக்கு பிரயோஜனம்? அப்படி 12 வருஷத்துக்கு அப்புறமா அழிவு மழை, பயங்கரமா காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அதன் காரணமாக வைகையில வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த வைகை அணையை அடைக்கணும், இல்லன்னா ஊருக்குள்ள தண்ணி வந்துடும். அதனால பாண்டிய மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய நாட்டிலே வாழ்ந்து வர வேண்டிய மக்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் தவறாம வந்து மண் சுமந்து வைகை அணையை அணைக்கணும். வீட்டுக்கு ஒரு ஆள் தவறாம மண் சுமந்து வைகை அணையை அடைக்கணும். அப்ப வீட்டுல ஆண்மகன் இல்லை, அப்ப என்ன செய்யறது? சம்பளத்துக்கு ஒரு ஆள் அனுப்பணும். அப்ப சம்பளம் அரசாணை கொடுப்பேன், உடல்ல தலை இருக்காது. சம்பளத்துக்கு ஆள் பார்த்து அனுப்பினா அந்த சம்பளத்தை நீ கொடுக்கணும், அந்த வீட்டுக்காரர் தான் கொடுக்கணும். அப்படி இல்லன்னா உடல்ல தலை இருக்காது என்று பாண்டிய மன்னன் கடுமையாக உத்தரவு போட்டான். அந்த சொல்லுக்கு இணங்க மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பங்கு வச்சு வைகை அணை அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கும் போது அந்த நாட்டிலே புட்டுவாணிச்சி என்று சொல்ல வேண்டிய, வந்தி என்று சொல்ல வேண்டிய ஒரு பாட்டி, வயதான ஒரு மூதாட்டி அந்த ஊர்ல. ஆமா, ஒரே பாட்டி, ஒரே ஒரு பாட்டி தான். நிறைய பாட்டி இருந்தாங்க, நீ வாய மூடு. கதையில ஒரு பாட்டி. ஆமா, அந்த பாட்டி கல்யாணம் ஆகல.
சரி. ஆனா அதனால அவளுக்கு பிள்ளைகளோ ஆஹா புருஷனோ கிடையாது. சரி. ஆனா என்னைக்குமே சிவபெருமானே நினைத்து வந்த ஒரு பாட்டி. ஆஹா ஒரு பக்திமயமானவள். அந்த மதுரையில குடிகொண்டிருக்கின்றவர் யாரு? சொக்கநாதர் சோமசுந்தர கடவுள். ஆமா. அந்த பாட்டி சார்பாகவும் ஒரு ஆளு மண்ணு சுமக்க போனா பாட்டிக்கு வயசாகி போச்சு. பாட்டிக்கு ஒரு 90 வயசு இருக்கும். அவன் பாட்டியால மண்ணு சுமக்க முடியாது. அவளுடைய வயிறு பிழைப்பு என்ன தெரியுமா? தினந்தோறும் புட்ட வச்சு அதை வித்து அதுல கிடைக்க வேண்டிய வருமானத்துல வயிறு பிழைச்சிட்டு இருக்கா. இவன் சார்பா ஒரு ஆளை சம்பளத்துக்கு அனுப்புறதுக்கும் வழி இல்ல. சரி. அதனால பாட்டி மனசுல என்ன நினைக்கிறா தெரியுமா? என்ன நினைத்தா? மதுரையிலே குடிகொண்டிருக்க வேண்டிய சொக்கநாதாம், ஏ சோமசுந்தர கடவுளே, ஏ மகாதேவா ஜெகதீசா, கரைக்கடனாய சிவருவானே, ஏழை ஆண்டி சடையரணி ஈஸ்வரனே மகாதேவா, கைலங்கிரி வாசவனே, கரைக்கண்டனே கேளுமையா, வைகை அணை அடைப்பதற்கு வழியில்லையே எந்தனைக்கு, என்ன செய்வேன் ஏது செய்வேன், என்ன செய்வேன் ஏது செய்வேன், ஈஸ்வரனே மகாதேவா, என்ன செய்வேன் ஏது செய்வேன், ஈஸ்வரனே மகாதேவா. வந்தி என்று சொல்ல வேண்டிய அந்த பாட்டி, சரி மகாதேவா ஜெகதீசா, ஐயா சொக்கநாதர் சோமசுந்தர கடவுளாகி சிவபெருமானி, உன் துணை என்று எனக்கு வேறு துணை இல்லையப்பா. பாண்டிய மன்னன் சொல்லுக்கினங்க என்னுடைய சார்பாகவும் யாராவது சென்று மண் சுமக்கணுமே. அப்படி இல்லன்னா என் உடல்ல தலை இருக்காது, சம்பளம் கொடுத்து அனுப்புற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லையே, நான் என்ன செய்வேன் இறைவா, நீயே எனக்கு துணையப்பா என்று பாட்டி இங்க இருந்து அழுகின்ற போது பாட்டி வடித்த கண்ணீர் கைலை மலையிலே அமர்ந்திருக்கின்றார்களே பரம்பொருளாகிய சிவபெருமான். அவர் கால்ல போய் சொட்டு சொட்டுன்னு விழுது. ஏன்னா பாட்டி அப்படி ஒரு சிறந்த சிவபக்தி உள்ளவர். அதை பார்த்த உடனே சிவபெருமான் பார்வதி கிட்ட சொன்னார், பார்வதி, என் தாய் என்னையே நினைத்து வாழ்ந்தவள் அழுதுகிட்டு இருக்கா. சரி. தாய்க்கு ஒரு துன்பம் வருகின்ற போது பிள்ளை பார்த்து ஒரு சும்மா இருக்கலாமா? அதனால என் தாய் சார்பாக நானே பாண்டிய மன்னனுக்கு மண் சுமந்து வைகனை அடிச்சுட்டு வர்றேன். சரி. அப்படி என்ற ஒரு கூலியால் மாதிரி வேஷத்தை போட்டார். வேஷத்தை போட்டுக்கிட்டு சரி மதுரை மாநகரத்தில் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். கூலிக்கால் வேணுமா? கூலிக்கால் வேணுமா? யாராவது என் வயிற்று கொடுத்தாங்கன்னா அவங்க சொன்ன வேலை நான் செய்வேன், சம்பளம் எல்லாம் வேண்டாம், எனக்கு வயிற்றுக்கு தந்தா போதும். ஆக பாட்டி கூப்பிட்டா, ஐயா என்ன பாட்டி சொக்கனா, ஆமா ஏன் சார்பாக நீ போய் மண் சுமந்தா உனக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையா, நான் அந்த புட்ட வச்சு விக்கிறவா. ஏன் பாட்டி உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. எனக்கு காசு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு தேவை என் வயிறு நிறையணும். சரி. அதனால உனக்கும் பிழைப்பு நடக்கணும், எனக்கும் வயிறு நிறையணும். அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம். நீ அவிச்சு விற்க வேண்டிய புட்டுல நல்ல புட்டெல்லாம் வித்து நீ எடுத்துக்க, அப்படியே அவிக்க வேண்டிய புட்டுல ஏதாவது 1-2 புட்டு உருந்து போச்சுன்னா அந்த புட்டை எனக்கு கொடுத்துரு. சர்வ நான் போய் மண் சுமந்துட்டு வரேன் அப்படி என்று சிவபெருமான் சொன்னார்கள். ஏன்னா அவருடைய படைப்புல எந்த உயிர்களும் பட்டினி இருக்க கூடாது. அதனால நல்ல புட்டை எடுத்து நீ வித்துக்க, உதிர்ந்து போன புட்டை என்கிட்ட கொடுத்துரு. நீ 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுவார். வெட்டுற மண் வெட்டி உருவ முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கூடக்குள்ள அள்ளி போடுவார். அதையும் தூக்கி தலையில வச்சுட்டு பாதி மண்ணி கீழே விழுந்துரும். ஆடி அசைஞ்சு மக்கள் எல்லாம் கரெக்டா மண் போட்டு அந்த வைகனையை பொருத்தி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது அப்படியே நீங்கிரும். உடம்பு முழுதும் மண்ணலி பூசிக்கிட்டு பாட்டியை புட்ட வச்சுட்டியா? ஆமா வச்சுட்டேன். அப்படி வந்து பார்த்தா புட்டுலாம் உதிர்ந்து போச்சு. ஒரு புட்டு நல்ல அன்னைக்கு பாட்டி அவிச்ச புட்டு எல்லாமே உதிர்ந்து போச்சு. ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் என்ன சொன்னார்? நல்ல புட்டுலாம் உனக்கு, உதிர்ந்து போன புட்டு மட்டும் எனக்குன்னு அவர் சொன்னார். பாட்டி என்ன நினைச்சா, என் வாழ்க்கையில புட்டு ஒரு நாள் உருந்ததே கிடையாது, சொக்கா இன்னைக்கு வயிற்றுக்கு ஏமாற போறா அப்படின்னு நினைச்சு புட்ட வச்சா. சரி. மனிதன் என்னைக்குமே தெய்வத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் தானே. ஆனா பாட்டியினுடைய மனநிலையை அறிந்தார் சிவபெருமான். வந்திருப்பது சிவன் என்று பாட்டிக்கு தெரியாது. பாட்டி வந்து சிவனை ஏமாத்தன்னு நினைச்சா. அதனால இப்ப சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தால் பாட்டி அவங்க புட்டுலாம் உதிர்ந்து போச்சு. நல்ல சிவன் சாப்பிட்டார், வயிற்றுக்கு சாப்பிட்டார், உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு மண் சுமக்கிறத மறந்துட்டு கூடைய தலைக்குள்ள வச்சு படுத்து தூங்கிட்டார். பாண்டிய மன்னன் அவன் சேனை இப்ப அடை புனை சூழ சிறந்த படைகளெல்லாம் புனை சூழ மன்னன் மக்கள் எல்லாம் இப்படி வேலை செஞ்சிருக்காங்க என்று பார்த்து கொண்டே வந்தான். பாட்டி பங்கு மட்டும் அப்படியே சும்மா கிடக்கு. என்னடா
இந்த பங்கு மட்டும் அடைபடாமல் இருக்கிறது. ஐயா, இது நம்ம ஊர்ல இருக்க வேண்டிய அந்த புட்டு வாணிச்சுடைய பங்கு. சரி, அவ சார்பாய் ஒருத்த மனுஷ பக்கம் வந்தா அந்த பாய் பை தான் இந்த அநியாயம் பண்ணிட்டு பாட்டி ஏமாத்தி நல்லா புட்டை தின்னுட்டு அவன் எங்க அதான் பாருங்க படு தூக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு கூலிக்கு வேலை செய்ய வந்தவனுக்கு இவ்வளவு திமிரா அப்படி என்று இந்த பாண்டியமன் கையில வளர்த்தி ஒரு பிரம்பு வச்சிருந்தானா. அந்த பிரம்பை வைத்து சிவபெருமானுடைய முதுகுல ஓங்கி ஒரு அரை அடித்தடி பாண்டிய மன்னனுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவருக்குமே முதுகுல அடி விழுந்துதான். முதுகுல நேர ஒரு கோடு ஒண்ணு. அதனாலதான் சிவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு. புட்டுக்கு மண் சுமந்து பிரம்பால் அடிபட்டார் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு. ஆனா பாருங்க, முதுகு எலும்புக்கும் அந்த கோட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா பாருங்க, அருமையான எல்லாரும் உடம்புலயும் வளர்த்தியா நீட்டமா பிரம்பு சைஸ்ல ஒரு கோடு. அப்ப அடியப்பட்டுக்கிட்டு சிவபெருமான் சொன்னார், பாண்டிய மன்னனே இவனை அழிக்கணும் இல்ல ஆண்டவன் வந்திருக்கிறார். பாண்டிய மன்னனே முனிவர் சாபமும் பலிக்கணும் பாத்தீங்களா. சரி, யார் மண் சுமந்தாலும் உன்னுடைய வைகனை அடைப்படாது. புட்டாபுரத்துல பத்திரகாளியுடைய குழந்தைகளையும் அண்ணன் தம்பி 7 பேர் சத்திரியகுல சான்றோர்கள் இருக்கான். அவன் 7 பேரையும் கூட்டு வந்து நீ மண் சுமக்க சொல்லி அடைக்க சொல்லு. அவன் ஒரு கூட மண்ணெளி போட்டு ஆளுக்கு ஒரு கூட மண் போட்டாலும் இந்த வைகனை அடைபட்டுரும். சரி, உடனே பாண்டிய மன்னன் மந்திரி அழைத்து வா முன்னாடி கொண்டு 7 குழந்தை கொண்டு நிறுத்தினாங்க. 7 பிள்ளைகளை மறந்து பாண்டிய மன்னன் சொன்னான், அப்பா நீங்க 7 பிள்ளைகளும் இதோ கூட இருக்கிறது, இதோ மண்வெட்டி இருக்கிறது, நீங்க அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஆளுக்கு ஒரு கூட மண் சுமந்து வைகரையில கொண்டு போடு. பாண்டிய மன்னா என்ன அத கூட கிடக்கு. ஆமா, பக்கத்துல மண்ணவெட்டி இருக்கு, நீ கூட எடுத்துக்க. சரி, உன் மந்திரி மண்ணவெட்டி எடுக்க சொல்லு, அவன் மண்ணவெட்டி விடட்டும். சரி, நீ சம. ஆமா, அப்படி இல்லன்னா நீ மண்ணவெட்டி எடு, உன் மந்திரி கூட எடுக்க சொல்லு. சரி, அவன் மண்ணவெட்டி விடட்டும், நீ சம. யார் வேணாலும் மாத்தி மாத்தி சமந்துடுங்க. அதுக்காக நாங்க எதுக்குடா மண் சுமக்கிறோம்? நாங்க யாரு? பத்திரகாளி பாலகர்கள், சத்திரிய குல சான்றோர்கள் கூட மண் சுமப்பதே கிடையாது, யாருக்கும் தலை வணங்குவதும் கிடையாது அப்படி சொல்ற. சரி, அப்படின்னா நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? நான் பாண்டியன். பாண்டியன ஆக முடியாது. யாரங்க தூதுவன்? இதுல ஒரு குழி தோண்டு, அந்த மூத்த பையன் அதுல விடு, கழுத்தளவு மண் போட்டு மூடு, நமது பட்டத்தை யானை அவிழ்த்து விடு. டேய், உன் தலை போகுது பரவாயில்லடா, இப்ப மண் சுமப்பே நடக்காது. பட்டத்து யானை அவிழ்த்து விட்டார்கள். அது தன்னுடைய காலை வச்சு அப்படியே அந்த பையன் தலை ஒரு தட்டு தட்டிச்சு. அந்த தலை அறுபட்டு பந்து உருண்ட மாதிரி உருண்டு ஓடுது. உருண்டு ஓட வேண்டிய தலை அறுபட்டு உருண்டு ஓட வேண்டிய தலை கூட என்ன சொல்லிட்டு போகுது? அத்தலைக்கு இத்தலை பொய்த்தலையானாலும் எத்தலை குட்டை தொடவும் கூடை தொடவும் கூறுகட்ட பாண்டியனே. அறுபட்டு ஓடுற தலை இப்படி சொல்லிட்டு போகுது. அடுத்தப்பல 6 பேர் நின்னுகிட்டு இருக்கான். இதுல மூத்தவன் யாரு? டேய், நீ என்ன சொல்லுகிறாய்? நிறுத்தவன. அதே மாதிரி அவன் தலையும் அறுபட்டு ஓடுகிறது. சரி, அது என்ன சொல்லிட்டு போகுது? தலைக்கு எத்தலை பொய்த்தலையானாலும் அத்தலையும் குட்டை தொடவும் கூடை தொடவும் கூறுகட்ட பாண்டியனே. சரி, 2 தலையும் அறுபட்டு ஓடும் போது இந்த வசனத்தை சொல்லிட்டு போது பாத்தீங்களா? இத பார்த்த உடனே பாண்டிய மன்னன் பயந்துட்டான். ஆகா, ஏற்கனவே சத்திரியகுல சான்றோர்கள்னா, பத்திரகாளி பாலகர்கள்னா, புலிப்பால் குடிச்சு வளர்ந்தவங்கன்னா ஏகவசனம் பேசிட்டு போறோம். அதனால உண்மையிலே பாருங்க, இன்னைக்கும் நமது சத்திரியகுல சான்றோர்கள், நமது நாடார்கள் ஒரு சில பேர்களை எடுத்துக்கிட்டா தலையில பாரம் வச்சு சுமக்க மாட்டாங்க. இன்னைக்கு சில பெண்களை பாத்தீங்கன்னா விறகு கட்ட கூட இடுப்புல வச்சு வந்துட்டு வருவாங்க. ஏன்னா தலை வணங்காதவர்கள். ஆக அப்படி இருக்கும்போது 5 குழந்தை அடிச்சு வரட்டினாங்க. 5 பேர்களும் அம்மா இல்லாத நேரத்திலே இப்படி ஒரு சம்பவம் நமக்கு நடந்து விட்டது என்று அம்மாவையும் அண்ணர்களையும் நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற போது பத்ரகாளி வந்தாள். தார்காசுரனை கொன்று வேண்டிய வரங்களை பெற்றுக் கொண்டு அம்மா வந்தார். சரி, விஷயத்தை கேட்டா, அம்மா யாரு என்னுடைய குழந்தைகளை கொண்டது? யாரு? பாண்டிய மன்னன் தலையெடுத்து. பாண்டிய மன்னன் என்னுடைய குழந்தைகள் என்று தெரிந்த பிறகும் தலையறுத்து விட்டானான். விடமாட்டேன், பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று பத்திரகாளி புறப்பட்டார். அங்ககர சொருபியாக அன்னை அவள் தான் எழுந்தாள். கண்கள் 2 தீ பறக்க கடுங்கோபம் பெரிதகனாள். பாலாயுதம் பாறையாலே பத்ரகாளி வாங்காமல் பாண்டியனை விடமாட்டேன் என்று ஆங்கார சொருபியாக அன்னையாகிய பத்ரகாளியம்மன் வீரபல் விரிசடை தலைமுடி விரித்து போட்டுக்கொண்டு பாலாயுதத்தை கையில பிடித்துக் கொண்டு நேரே பத்ரகாளி பாண்டியன் சபைக்கு வந்தார். பத்திரகாளி மாதிரியே இருக்காள். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, தெருவுல சில பெண்கள் தலைமுடியை விரிச்சு போட்டு சண்டை போட்டுக்கிட்டா பத்திரகாளி ஏ பாண்டியா, என் பிள்ளைகள் என்று தெரிந்த பிறகு நீ என் பிள்ளைகளை மண் சுமக்க சொன்னாய், மாட்டேன் என்று மறுத்ததுக்கு கொன்று விட்டாய். நீ பேசாத, நீ பேசாத.
இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய ஆதிஸ்வர சக்தியே நான் தாண்டா. யாரா இருந்தானே சொன்ன வேலை ஒரு பேச்சு கேட்க மாட்டேன். டேய், என் பிள்ளைகளை ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன் என்று பழிக்கு பழி வாங்காமல் பத்திரகாளி விட மாட்டேன். பாண்டியன் தலையவே பத்திரகாளி வெட்டு பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று பத்திரகாளி அம்மன் பாண்டியம்மன் தலை வெட்டினான். பக்கத்துல என் பிள்ளைகளை அழித்து வந்த மந்திரி யாரு? மந்திரி தலை வெட்டினான். பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் கொன்றதுனால 2 பழி வாங்கியாச்சு. ஆனா பிள்ளைகளுக்கு பிள்ளை வேண்டுமே அப்படின்னு எட்டி பார்த்தா பாண்டியம்மன் மூத்த மகன் பட்டத்து இளவரசன். இளவரசு பட்டம் தெரிவித்து வலது கையில பிடிச்சா. இவனுக்கு மகன் அவன் மந்திரி அவனை இடது கையில பிடிச்சா. நேரு தன்னுடைய புட்டாபுரத்திற்கு அழைத்து வருகிறார். இந்த பாண்டிய மன்னன் மகன் இருக்க பாத்தீங்களா, மூத்த மகன். அவனை நேர கூட்டு வந்து, டேய், இந்த குடிகளுக்கு எல்லாம் இன்று முதல் நீ தான் மூத்த மகன், குடிமகன். அதனாலதான் நம்ம எல்லாரும் அவனை பார்த்து என்ன கேட்கிறோம்னா, மூத்த மகன் குடிமகன் என்று அவனை நாம் எல்லோரும் ஏன் அழைக்கின்றோம் தெரியுமா? மூத்த மகன் அவன் வந்து ஒரு அரசன் மகன், பட்டத்து இளவரசன். ஆனா ஒரு தந்தை செய்த தவறுக்காக நம் தாயாகி பத்ரகாளியம்மன் அவனை நமக்கு அடிமைகளை செய்ய வைத்தான். ரெண்டாவது இந்த மந்திரி மகன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை ஏய் இன்று முதலாக என் பிள்ளைகள் கலைந்து போடு வேட்டிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்ல செலவு செய்து கொடுக்கணும். செலவை தொழிலாக சபாஸ். அப்படி இருக்க இன்று முதல் இப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் ஆமா சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகிறான். சரி, பையங்களுக்கெல்லாம் வயசு 25. ஆமா, இனி பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும்ல. ஆமா, அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது சரி, இந்த தாயாகிய பத்ரகாளி அம்மன் ஒரு நாள் அப்படியே வனத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார். அப்படி வனத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருகின்ற போது அம்மாவுக்கு தண்ணி தாகம் அதிகமாயிட்டு. அப்ப அவ சொல்றா, அப்பா நான் அந்த மரத்தை எல்லாம் உட்கார்ந்துருக்கேன், நீங்க போய் அம்மாவுக்கு தண்ணீர் கோதிட்டு வர்றேன். சரி, ஆக இந்த 5 குழந்தைகளும் தாய்க்கு தண்ணீர் கோதணும்னு வருகின்ற போது அங்கே ஒரு பிராமணர், ஒரு பிராமண பெண், அவருடைய கணவர், இவங்க 3 பேரும் தார்காசுரனை கொல்வதற்கு செல்வதற்கு முன்னால் இந்த குழந்தைகளுக்கு பசி அமர்வதற்காக அம்பிகை பத்ரகாளி அம்மன் ஒரு தெய்வீக சுனை ஒன்று இந்த குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். அந்த தெய்வீக சுனையில போய் தண்ணி குடிச்சாலே போதும், பசியே அடங்கி அமுதம் போன்ற சுனை. புனிதமான ஒரு சுனை. அதுல இவங்க 3 பேரும் குளிச்சு அசுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இத பார்த்த உடனே இந்த பிள்ளைகளுக்கு கோவம் வருது. ஆக இந்த 3 பேரையும் கோபத்துல இவர்கள் அப்படியே பனை மரமாக வளர்ந்தார்களா. அதாவது பாருங்க, ஆண் பனை பெண் பனை. எப்படி? அதாவது இந்த பிராமணர் வந்து ஆண் பனை, இந்த பிராமண பெண் வந்து பெண் பனை. ஆமா, ஏன்னா ஆண் பனைன்னா இந்த அளவு பனை, சரி, பெண் பனைனா பருவ பனை, இந்த பனங்க காய்க்கிற பனை. ஆமா, சபாஸ். ஆனா பாருங்க, இந்த பிராமண பெண் பிள்ளை தலைகளாக நட்டி வைத்தார்கள் பார்த்தீர்களா? ஆமா, அதான் தென்னம்பிள்ளை. ஓ, பிள்ளை தென்னம்பிள்ளை. ஆனா பாருங்க, இப்படி மூத்த மகனை அருமையாகவே பனை ஏறுற தொழிலை செய்யும்படியாக செய்தார்கள். சரி, ஆனா இன்றளவும் பத்ரகாளியுடைய குழந்தைகள் சத்திரிய குல சான்றோர்களினாலே பனை ஏறுற தொழில் தான். ஆனா அம்மா சொல்லி கொடுத்த தொழிலே பனையேற தொழில் தான். ஆனா இப்போ காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி நம்ம ஆட்கள் யாருமே பனையேறது கிடையாது. ஏன்னா பனையேறினா மதிப்பு இல்ல, சமூகத்துல மதிப்பு இல்ல அப்படின்னு யாருமே இப்போ அதிகமா பனையேறது கிடையாது. ஆனா அந்த பனைமரம் எப்படிப்பட்ட பனைமரம்? கற்பக விருட்சம். அந்த பனைமரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள்களும் மனிதனுக்கு பயன் தரும். ஒரு மனிதனாக வாழ்ந்தால் அவன் பனைமரம் மாதிரி வாழணுமா. ஆமா, அதனால இப்படியாக நமது தாயாகிய பத்ரகாளி அம்மன் அன்று முதல் இன்று வரை நமது சத்திரிய குல சான்றோர்களுக்கு அதில் பாருங்க, முதல் பையனை பனையேற தொழிலை கற்றுக் கொடுத்தார்கள், 2வது வாணிபம், 3வது விவசாயம். இப்படி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்து அன்று முதல் இன்று வரை என்றுமே நமது சத்திரிய குல சான்றோர்களுக்கு, நமது நாடார் குல மாணிக்கங்களுக்கு என்றென்றும் நான் பத்ரகாளியுடைய பாலர்கள் என்று இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் உங்களை பாராட்டுவார்கள் என்று நான் தாய்தானப்பா என்ற அன்னை ஆகிய பத்ரகாளி அம்மன் பூலோகமானதிலே பூசை வாங்கி